ஹாய் கார்த்திக். ஹாய் ப்ரோ, கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. கேக்குது. கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ நயன் ரைஸ் என்ன ப்ரோ, அத பத்தி உங்களோட ஒப்பீனியன்? நான் தான் போட்டிருக்கேனே என்னோட ஒப்பீனியன். போட்டிருக்கீங்க ப்ரோ. இல்ல அவங்க கேக்குறதெல்லாம் ரைட்டா, இல்ல அவங்க பண்ணது வந்து ரொம்ப அப்பட்டமான இருக்கு ப்ரோ? இல்ல 3 அவங்க செகண்டுக்கு கேட்கறது வந்து ரைட்டு. 10 crores வந்து யாருமே கேட்க மாட்டாங்க ப்ரோ. கேட்டதுக்கு ப்ரூஃப் வச்சிருக்காங்களா? இல்ல கேட்டு நீங்க அனுப்பும் போது எல்லாமே அப்படிதான் இருக்குங்க. சிவில் கேஸ் அப்படி சிவிலா ஒரு விஷயத்த டீல் பண்ணும்போது அப்படிதான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி வருது அப்படின்னா அதோட வேல்யூ ஹையா இருக்கும். நான் அதனால எப்படி கேட்குறேன். பட் அது யாரும் கொடுக்க போறது இல்லை. பட் இங்க பிரச்சனை அது கிடையாது. ஓகேவா, அது வந்து வக்கீல் அமைச்சிருக்கலாம், அவங்க 10 கோடி போட்டுக்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் இது வந்து இன்னைக்கு நாளைக்கு ரிலீஸ் ஆக போற. நீங்க பேசுற பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ வாய்ஸ். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது ப்ரோ. ட்விட்டர்ல இன்னைக்கு நிறைய பக்ஸ் இருக்கு ப்ரோ, அதான் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கேக்குதா கேட்கலையா? கேக்குது, இப்ப கேக்குது ப்ரோ. நீங்க கேக்குதான் கேக்குது. ஸோ இதெல்லாமே வந்து சிவில் கேஸு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அவதூறு கேஸு, இந்த கார்பரேட் கிளைமுக்கெலாம் வந்து வேல்யூவே கிடையாது. அது இதை ஒன்று போடுவாங்க, 10 கோடி கொடுக்கணும், 5 கோடி. இது ஏன் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறதுனால 10 கோடின்னு போட்டாங்க. இது யூடியூப் சேனலில் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூ போடுவாங்க. அது யூஸ்வலாக வந்து நோட்டீஸ் கொடுக்க, வக்கீல் நோட்டீஸ் வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாங்க. இல்ல ப்ரோ, இப்ப அவங்க சொல்றதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்ப நாடுதோட வந்து அந்த பிடிஎஸ் வந்து கிளிப்ஸ் வந்து தனுஷ் சொல்றாரு அப்படின்றாங்க. அதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமே இந்த ஈவெண்ட்டே வந்து யூடியூப்ல ஃப்ரீயாவே போட்டலாம் ப்ரோ. இவங்க எதுக்கு காசுக்கு வந்து செல் பண்றாங்க நெட்ஃபிளிக்ஸ்? இல்ல அது அவங்க செல் பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லையா, அந்த கேள்வி நமக்கு இல்லை. ப்ரோ அவங்க வந்து இப்போ ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அவரு இண்டஸ்ட்ரியில பெரிய ஆக்டர். அவர் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்க இந்த மாதிரி 2 வருஷம் ட்ரை பண்ணோம், நீங்க ஒத்துக்கவே இல்லை பர்மிஷனுக்கு அப்படின்றாங்க. ஓகேவா, 2 வருஷம் யார்கிட்ட பேசினாங்க, யார்கிட்ட ட்ரை பண்ணாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. யார் ஒத்துக்கல? ப்ரொமோஷன் கம்ப்ளீட் ப்ரொமோஷனா தான் தெரியுது. ஏன்னா நாளைக்கு வரப்போது, இன்னைக்கு வந்து இது பேசுறது ப்ரொமோஷனா தான் தெரியுது. முன்னாடி கார்த்திக் ப்ரோ பேசுறது கேக்குதா ப்ரோ? ஒன்றும் இல்லை ப்ரோ. கரெக்டாக எப்படி ப்ரோ அந்த மற்ற ஆக்ட்ரஸும் கரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க இன்னைக்கு கொடுத்தாங்க ஓகே, கரெக்டாக அந்த 10 பேர் எப்படி வந்து கரெக்டாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுதான் ப்ரோ ஒன்றுமே புரியல. சப்போர்ட்லாம் என்ன பண்ணாங்க, லைக் பண்ணியிருக்காங்க தானே இன்ஸ்டாகிராம். லைக் பண்ணுறேன், அது நியூஸ் ஆகுதுல்ல ப்ரோ. அது ஓகே. இப்போ நான் ஒரு ட்வீட் போடுறேன், ட்வீட் போட்டுட்டு நான் இங்கே இருக்க ஒரு 10 பேர் நம்பர் இருக்கு என்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் அனுப்பிச்சுட்டு ஒரு லைக்கை போடுங்க அப்படின்னா போட மாட்டானா? இப்போ ஐயப்பனுக்கு அனுப்புகிறேன் ஒரு ட்வீட் போட்டு, ஐயப்பா லைக் பண்ணுறேன் அப்படின்னா பண்ண மாட்டானா? இப்போ அரவிந்துக்கு அனுப்புறேன், ஜான்துரைக்கு அனுப்புறேன், அந்த மாதிரி பண்ண விஷயம் தான் அது. அவ்வளோதான். அந்த எல்லாரும் லைக் பண்ணிட்டாங்க, லைக் இல்லை ப்ரோ, இவருக்கு அவர் முன்னாடி நடிச்ச ஆக்ட்ரஸா பிடிச்சி போட்டு பண்ணியிருக்காங்களே ப்ரோ, அது எப்படி ப்ரோ பண்ணிருக்காங்க? எல்லாருமே யாருமே கருத்து சொல்லல. ஓகேவா, எல்லாம் லைக் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். எல்லாரும் பார்த்துட்டு லைக் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். எனக்கு இப்போ நான் ஒன்று போடுறேன், ஏங்க எனக்கு ஒரு பிரச்சனையாகி போச்சுங்க, இந்த மாதிரி இருக்கு, நான் ஒரு ட்வீட் போடுறேன், நீங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா லைக் பண்ணுவீங்கல்ல, அப்படிதானே? அவ்வளவுதானே. அது ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க பார்க்கும்போது என்ன தெரியும், ஓ ஐயோ 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்டாங்களா, அநியாயம் தானே, அப்படிதானே தோணும் எல்லாருக்கும். சரி ப்ரோ, இல்ல ப்ரோ கார்த்திக் ப்ரோ, இன்னொரு விஷயம், 2 வருஷமா பேசாம இன்னைக்கு பேசுறதுக்கான ரீசன் என்ன ப்ரோ? எனக்கு இது பப்ளிசிட்டியா தான் தோணுது. நாளைக்கு வந்து அது பப்ளிசிட்டிக்கு பண்ணிட்டாங்க ப்ரோ. இப்ப யாருமே போய் நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து இது பண்ணிக்கீங்களா ப்ரோ, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்களா?
ப்ரோ இன்னைக்கு இந்த மேட்ச் வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது ப்ரோ இப்படி நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு. அவங்க வந்து ப்ரொமோஷனுக்கோசரம் இது பண்ணிட்டாங்க ப்ரோ. சரி தனுஷை போட்டு அடிப்போம் இன்னைக்கு அப்படின்னு பண்ணிட்டாங்க. ப்ரோ மோஸ்ட்லி அதுவா தான் விக்னேஷும் காரணமா இருக்கும். நயன்தாரா லூஸா ப்ரோ? அவர் எதுக்கு ப்ரோ அவர் உங்க அப்பாவெல்லாம் இழுக்கிறாங்க? அவரு என்ன பிரச்சனை அதானே பேசணும். அவர் எது அதுதான் யார் தப்பு. நெப்போட்டிசம் பண்றாங்க ப்ரோ அவங்க. தனுஷ் வந்து ஒரு நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு அவங்க வேற ஒரு கான்ட்ரவர்சில இழுத்து போடுறாங்க. எப்படி எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுவோம், எப்படி எப்படிலாம் தனுஷ் தாக்கலாம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. கார்த்திக் ப்ரோ இன்னொரு கொஸ்டின் ப்ரோ. நடந்துருச்சு ப்ரோ. டாக் ஆஃப் தி டவுன் இன்னைக்கு தானே, இன்னைக்கு இந்த மேட்ச்ல தானே. ஆமா ப்ரோ. சரி கார்த்திக் ப்ரோ கார்த்திக் ப்ரோ இருக்கீங்களா? கங்குவா எப்படி போகுது சொல்லுங்க தமிழ்நாட்டுல? ஷோவும் டிக்கெட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வந்து ஏன்ட்ட கேட்பீங்க வைபர். ப்ரோ இருங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ எனக்கு லாஸ்ட் ஒரு கொஸ்டின் இந்த விஷயத்துல. சொல்லுங்க சேடு. இல்ல ப்ரோ, அந்த லெட்டர் வந்து விக்னேஷ் சிவனும் நயன்தாரா 2 பேரோட இஷ்யூ தானே. அந்த லெட்டர் ஏன் நயன்தாரா விட்ட மாதிரி விட்டுருக்காங்க? இந்த நயன்தாரா விட்ட மாதிரி விட்டாதான் இந்த விமனோட சப்போர்ட் இருக்குன்றனால அப்படி பண்ணியிருக்காங்களா? இது வந்து விமனுக்கும் மென்னுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையா கிளப்ப பாக்குறாங்களா? அதுதான் ப்ரோ எனக்கு சந்தேகமாவே இருக்கு. இவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவனும் இவங்களும் சேர்ந்து விட்டுருக்கலாம்ல அந்த லெட்டரை. கரெக்டா இவங்க நயன்தாரா அது விசஸ் பிரச்சனை தனுஷ் அந்த மாதிரியே இது பண்றாங்களே ஏன்? ஏங்க அது ஒரு பிரச்சனை இல்லைங்க. லெட்டரில் இருக்க மேட்டரை தான் பார்க்கணும். லெட்டர் யார் விட்டாங்க என்ன விட்டாங்க. இப்போ விக்னேஷவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. 2 பேரும் தான் சேர்ந்து வச்சுருக்காங்க. அதில் இருக்க மேட்ரு உண்மையா இல்லையா, அது சொன்னது சரியா தப்பா, அதுதானே பேசணும். அது அவங்க ப்ரூஃப் போட விட்டுருக்கலாம் ப்ரோ. இல்லைங்க அதில் ஒரு ப்ரூஃபும் கிடையாதுங்க. இப்போ அதான் ப்ரோ நீங்கள் ஒரு லெட்டர் சாங் பேடு யூஸ் 3 லெட்டர் பண்ணுறீங்கன்னா பேடு எழுதியிருக்காங்க. இப்ப ஃபுல்லா தாக்கிட்டாங்க இப்ப தனுஷ. ப்ரூஃப் இல்லாம எப்படி என்ன ப்ரோ? ப்ரூஃப் இல்லாமல் என்ன ப்ரூஃப்? நீங்கள் 3 படிச்சிட்டிங்களா? 3 லெட்டர் பேர் படிச்சிங்களா? ப்ரோ 3மே அதை படிச்சோம் ப்ரோ. அதுல வந்து அவங்க வந்து ஒன்றரை பாரை பத்தியும் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? அதான் ஒன்றரை பார்ல வந்து அது வந்து பிரெஞ்சா ஏதோ போட்டிருக்கு நினைக்கிறேன். கரெக்டா ப்ரோ? பிரெஞ்சு லாங்குவேஜ்ல பத்தி ஏதோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தா. இல்ல ப்ரோ ஜெர்மன் ப்ரோ. ஜெர்மனா? ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க ப்ரோ. இது வேணுமே போட்ட மாதிரி தான் இருக்கு. இல்ல கார்த்திக் ப்ரோ, இல்ல நீங்க ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த இப்போ நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இல்லை நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம வந்து தனுஷ்க்கும் வைபர் நீங்கள் பேசுறது கேட்கலையா? ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கே. ரொம்ப லோவா கேட்குது ப்ரோ. ஓ ரொம்ப லோவா கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேட்குது சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ, இன்னைக்கு தான் கங்குவா பார்த்தேன். ஆம், இவங்க சொல்ற அளவுக்கு இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வர்ற அளவுக்கு படம் மோசமா இருக்க மாதிரி தெரியலையே. ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்க மாதிரி தான் தெரியுது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஃப்ளாஷ்பேக் ஐ மீன் அந்த பீரியடுக்குள்ள போனோன்னா வந்து அதுக்கப்புறமேட்டி படம் ஓரளவு டீசெண்டா தான் இருக்கு. சவுண்டிங் தான் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு. சவுண்டிங் தான் ஒரு மாதிரி நெஞ்சிலே வந்து குத்துற மாதிரி இருந்துச்சு சவுண்ட் எல்லாம் ஆக்சுவலா. மத்தபடி படம் ஓரளவுக்கு டீசெண்டா தான் ப்ரோ இருக்கு. தெரிஞ்சு வேணும்னே பண்றாங்களா என்னன்னு தெரியல. இவ்ளோ நெகட்டிவிட்டி ஆக்சுவலா. க்ரௌடுமே இன்னைக்கு நான் போன ஷோ வந்து ஃபுல் தான் ஆக்சுவலா. அதுக்கு அடுத்த ஷோஸ்க்கும் வந்துட்டு தான் இருந்தாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அவரு அந்த மாதிரி பேசாம இருந்ததுனாலே நல்லா ஓடி இருக்கும். ஆவரேஜ் ஃபிலிம் தான் இது. ஆனா அவர் ஹைப் ஏத்தி விட்டதெல்லாம் பயங்கரமா இருந்தது. இல்ல, நான் கூட இத பார்த்துட்டு ரொம்ப மோசமா இருக்கும்னு நெனச்சேன். அப்படிலாம் இல்ல ஆக்சுவலா. நான் வந்து இந்த இந்தியன் 2 மோசமா இருக்கும்னு நெனச்சு தான் நான் போனேன் போம்போது. பட் ஓரளவுக்கு படம் நல்லாவே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் சிவா வந்து அவரோட கெப்பாசிட்டிக்கு தாண்டியே எடுத்திருக்க மாரி இருக்கு படம் ஆக்சுவலா பார்க்கும்போது. இது எனக்கு தெரிஞ்சு அவரோட ஒரு நல்ல ஒர்க் தான். அதாங்க நான் அன்னைக்கு சொன்னேன். அஜித் ஃபர்ஸ்ட்லாம் அலறானுங்க இதுக்கு.
ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சியா, அடுத்த படத்துல பாத்துக்கலாம் அப்படிங்க அப்படின்னா, ஐயோ எங்க ப்ரோ கூப்பிடாதுங்கன்றானுங்க. ஐயோ சும்மா இருங்க ப்ரோ, பாவம் ப்ரோ என்ன சும்மா அஜித். இருக்காது, எனக்கு புரியல எனக்கு. ப்ரோ எங்க சிவாவோட ப்ரோ ஒர்க்ஸ்ல இது நாங்க ஓரளவுக்கு இல்ல நல்ல அஜித் ஒர்க் ரசிகர் நாங்க ஆக்சுவலா. எல்லாமே எதிர்பார்த்தேன் என்ன ப்ரோனா, இல்ல கேஜிஎஃப் இப்போ நல்லதாங்க த்ரீ இருந்துச்சு, அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் ஒரு வரும் சில அப்படின்னு. விஷயங்கள் இருந்தாரு அவ்வளவுதான். அடுத்த படத்துல அது சரி பண்ணிக்கும் என்னப்ப. அட போங்க ப்ரோ. நம்ம நெகட்டிவிட்டி நெருங்க கூடாது. சிவா டைலாகே இதேதான். நான் படத்துக்கு அதான் ப்ரோ அடுத்த படத்துல கரெக்டா எடுப்பாருன்றீங்களா நீங்க கார்த்திக் ப்ரோ? ஆமா அஜித் சும்மாவே இப்ப இது இவ்வளவு கலெக்ஷன் வரல, எங்க படம் இவ்வளவு கலெக்ஷன் சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஜெயிச்சு ஓடுறது. சூப்பர் ஹிட் கொடுத்த டைரக்டர், ஏங்க ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த டைரக்டர் கூப்பிட்டு ஹிட் கொடுக்கறதுல என்னங்க ஒரு கிக் இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் பண்ண டைரக்டரை கூப்பிட்டு அவரை வச்சு இன்னொரு சம்பவம் பண்ணாதானே நல்லா இருக்கும். நீங்க ஸ்பேஸ்ல வச்சு அடிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. கரெக்ட் தானே ப்ரோ கார்த்தி ப்ரோ? எப்பயும் பாசிட்டிவா யோசிங்க, நெகட்டிவா யோசிக்காதீங்க எதையுமே. ப்ரோ ஆனா கார்த்திக் ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ ரொம்ப பயாஸ்டா இருக்கீங்க? நானா அதான் இருங்க கண்டுபிடிச்சியா? ப்ரோ, பிரின்ஸுக்குலாம் நீங்க ட்வீட் போட்டீங்களா இல்லையா? படம் அடுத்த விஜய் அடுத்த அஜித் ஆமா இந்தியன் டூக்கும் அடிச்சீங்க நீங்க. ஆனா அதே இது ஆமா கங்குவான் வரப்ப சவுண்டு சரியில்லைன்னு கூட ட்வீட் பண்ண மாட்டீங்க. அதான் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன ட்வீட் போறதுக்கு என்ன இருக்கு அதுல. அதான் எல்லாருமே சொல்லிட்டாங்களே ப்ரோ. நல்லா இருக்கு நான் சொன்னேன். ப்ரோ இந்தியன் உண்மையிலே விட இந்த பெட்டரா காம்போ இருக்கு. நடக்குமா ப்ரோ? டைரக்டர் சிவாவும் அஜித் சாரும் கன்ஃபார்மா? இனிமே நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களா என்ன? இல்ல எனக்கு நான் தீவிரமான தனுஷ் ஃபேனு, நான் அஜித் படமும் பார்ப்பேன். பட் எனக்கே வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் இருக்கு, ஏன் அஜித் வந்து சிவாவை இன்னும் நம்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிதான் ஒரு அது அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஏன் நம்புறாருன்றது. இல்ல ப்ரோ, நீங்க எவ்வளவோ நல்ல டேரக்டர் இருக்காங்க ப்ரோ, இவர் சொல்லி ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு வராமலே இருப்பாங்க. எவ்வளவு நல்ல டேரக்டர் யார் இருக்கா சொல்லுங்க, யார் இருக்கா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நல்ல சக்சஸ் கொடுக்குற டேரக்டர் நிறைய இருக்காங்க ப்ரோ தமிழ்ல. யார் இருக்காங்க சொல்லுங்க, யார் இருக்காங்க சொல்லுங்க. நெல்சன் இருக்காரு, அட்லி நெல்சன் இருக்காரு. ஜெயலலிதா எடுக்கிறாரு, அட்லி வந்து இன்னும் வேற படம் எடுக்கிறாரு போல இருக்கு, அதெல்லாம் வச்சுல. ஓகே அடுத்து வேற யார் இருக்கா? சும்மா லோகேஷ் வந்து இப்ப வந்து கூலி எடுத்துட்டு அது ஜெயலலிதா இது கைதி 2 எடுக்க போறாரு. இல்ல யாரையா அப்ரோச் பண்ணலாம்ல ப்ரோ, அதுக்காண்டி இவர்கிட்டயே 5வது படம் சிவா கொடுக்கறது தப்பா இருக்கிற இருக்கு. அப்புறம் என்ன? இப்ப அஜித் சாரை வச்சு எடுக்கணும்னு நிறைய டேரக்டர் இருப்பாங்க. இந்த பிரசாந்த் நீலே அந்த மாதிரி டேரக்டர். ஒரு பிரசாந்த் லீல அனௌன்ஸ்மெண்ட் தான் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே, அதான் தூக்கி சொருகிட்டீங்களே. சலாட்டுக்குள்ள பிஸியா இருக்காங்க. இல்ல ப்ரோ, வேற நிறைய டேரக்டருக்கு வாய்ப்பு மோசமான கொடுத்தாங்க படம் ப்ரோ. சலார விடுங்க ப்ரோ, இல்ல எவ்வளவோ டேரக்டர் இருக்காங்க, இன்னும் ஏன் சிவாவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காருன்னு ப்ரோ. முதல்ல இந்த வருஷம் பிளான் பண்ணிருக்க 2 படம் ஃபர்ஸ்ட் வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த படத்தை பத்தி அதுவே யோசிக்கலாம். எந்த படம் வரும் தெரிய மாட்டேங்குது ப்ரோ. கண்டிப்பா எது ப்ரோ பொங்கல் வருது? அஜித் சார் படம் எதுவுமே வராது. கார்த்திக் ப்ரோ விடாமுயற்சி தான் வரும், அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி, அதுக்கு அடுத்து சிவா படம். இல்ல ப்ரோ, இவரு நம்ம நிறைய பேர் இது சொல்லிருக்காங்க ப்ரோ, குட் பேட் அக்லி தான் வரும் அப்படின்ட்டு நேத்துலாம். இல்ல விடாமுயற்சி தான் ஃபர்ஸ்ட் வரும். இன்னும் சாங்லாம் ஷூட்டிங் பெண்டிங் இருக்குன்றாங்க, அதெல்லாம் எப்ப ப்ரோ எடுப்பாங்க? இல்ல எடுப்பாங்களா, அதை எடுக்காமலே படத்தை விட்டுருவாங்களா? எடுப்பாங்க டைம் இருக்குல்ல, 2 மாசம் இருக்குல்ல, 1.5 மாசம் இருக்கு. ப்ரோ 1.5 மாசம் இருக்கு, இவங்க இன்னும் எதுவுமே விட மாட்டாங்களே ப்ரோ. ஒரு சாங் விட மாட்டாங்க, ஒரு டீசர் விட மாட்டாங்க. டீசர் இதோ வருது அதோ வருது, இந்த வீக் வருது அந்த வீக் வருதுன்றாங்க. கார்த்தி ப்ரோ கேக்குதா? எனக்கு லைக் அந்த படத்தையும் வந்து கான்பிடென்டே இல்லைன்னு நினைக்கிறேன். கார்த்தி ப்ரோ கேக்குதா? கேக்குது வைவர், சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நீங்க நான் ஆக்சுவலி 2 பேரும் சப்போர்ட்னு இல்ல, ஆனா ஒண்ணு வந்து என்ன ப்ரோனா, இவங்க வந்து இந்த ட்ரெய்லர் விட்டதுக்கு அப்புறம் தானே வந்து தனுஷ் சைட்ல இருந்து வந்து பணம் கேட்டு இருக்காங்க. ஏதாவது சும்மா உருட்டுறாங்க ப்ரோ, நாளைக்கு ப்ரொமோஷன் தேடிட்டு ஏதாவது பண்ணிட்டாங்க ப்ரோ அவங்க. இல்லைங்க, நான் சொல்றது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கல்ல,
அது இந்த ட்ரெய்லர்ல அந்த ஏதோ ஒரு 3 செகண்ட் ட்ரெய்லர் மட்டும் எப்பங்க இருக்கு. வந்துச்சு? அத ட்ரெய்லர் எப்போ வந்துச்சு? ட்ரெய்லர் இப்போ ஒரு 20 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். நானே பாக்கல ப்ரோ ட்ரெய்லர்லாம். இல்ல கார்த்தி ப்ரோ, நான் சொல்றது அவங்க சைட்ல இருந்து இப்போ வக்கீல் அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுங்களா, ட்ரெய்லர் பார்த்துட்டு அனுப்பியிருக்காங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும்னு சொல்றேன். அது கரெக்ட்டுங்க. இப்ப என்னைக்கு வந்துச்சு ட்ரெய்லரு, என்னைக்கு இது நோட்டீஸ் வந்துச்சா அது தெரியாதுல்ல. இன்னொன்னு இந்த ஏங்க ஒரு வக்கீல் நோட்டீஸ்லாம் ஒரு 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 மேட்டராங்க. என்ன வேணாலும் அனுப்பலாம். இப்போ நீங்க கூட வைபர் வந்து கொஞ்சம் ஓவரா பேசுறாரு. நான் கூட அனுப்பலாம் வக்கீல் நோட்டீஸ். வைபர் அது வந்து அது வந்து பர்சனல் மேட்டர் இல்ல. அது வந்து லீகல் மேட்டர். இத இவங்க பர்சனல் மேட்டர் ஆக்குறாங்க. அதான் இப்ப பிரச்சனை. அது அவங்க கோர்ட்லயே பார்த்து அவர் என்ன கோர்ட்லயே வச்சு சொன்னாரு? முடிச்சிருக்கலாம். இல்ல ப்ரோ, நான் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அப்படி சப்போர்ட்ன்றதுக்காக சொல்லல. ஆனா சில விஷயம் வந்து நீங்க இதை வந்து நம்ம ப்ரொமோஷன்ன்றதுக்காக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ இவங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு 10 கோடி கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்களா, அது வந்து பதில் சொல்லாம அவங்க நாளைக்கு ரிலீஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன அதுதான். சொல்றாங்க, அதுக்கு தான் அது பதில் வந்து சொல்லிட்டு லீகலா தான் பதில் சொல்லணும். நான் வந்து பரவாயில்ல, நான் வந்து கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு பதில் சொல்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல அது ஓகேங்க. அதெல்லாம் ஓகேவா? அது பிரச்சனை இல்ல. நம்ம அதெல்லாம் பிரச்சனையே சொல்ல. லீகலா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கிரிமினல் கேஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க எனக்கும் உங்களுக்கும் சண்டை அப்படின்னா, நான் உங்கள அடிச்சுட்டேன் அப்படின்னா, அதுக்கு வந்து பெரிய வாதமே கிடையாது. கார்த்தி வந்து வைபர் அடிச்சிட்டான். இல்ல வைபர் வந்து கார்த்தி அடிச்சிட்டான். அப்படின்னா, யார் தப்பு அப்படின்றது முடிஞ்சு போயிரும். அந்த குடுக்கல் வாங்கல பண பிரச்சனை அப்படின்னா என்ன இருக்குன்னா, அவன் ஒண்ணு ஒரு கதை சொல்லுவான். இல்லைங்க நான் அவன் முன்னாடி வாங்கின காசு, நான் இப்ப திரும்ப கேட்டேன், அவன் குடுக்கல. இதை நான் அப்ப கொடுத்தேன், இப்ப கொடுத்தேன். இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஓகேவா? இந்த பணம் குடுக்கல் வாங்குறதுல இருந்து எல்லாத்துலயுமே இந்த பிரச்சனை இருக்கும். இதை லீகலா ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னா, லீகல் நோட்டீஸ்ல முடிச்சுக்கலாம் இந்த பிரச்சனையை. திரும்ப இவங்க அமிச்சாங்கன்னா அது கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்ல வந்து கட்டணும்னா கட்டணும், கட்ட வேணாம்னா கட்ட வேணாம், அந்த மாதிரி போகும். அதெல்லாம் ஓகே. பட் அந்த அறிக்கைன்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா 3 பேஜுக்கு, அதை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாகவே ஈஸியாக கொடுத்துருக்கலாம். இப்படி இந்த மாதிரி நடந்துச்சுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கேட்குறாங்க, 10 கோடி கேட்குறாங்க அப்படின்னு முடிச்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் லைனே தப்பு. என்ன? தனுஷ் கே ராஜா, சன் ஆஃப் கஸ்தூர் ராஜா, பிரதர் ஆஃப் செல்வராகவன். இது யாருக்கு அனுப்புறீங்க? அது இந்த பதில் யாருக்கான பதில்? தனுஷ், நீ வந்து அப்பாவும் அண்ணனும் பார்த்து உருவாக்குன ஒரு நடிகை, இதுதானே ஃபர்ஸ்ட் வரி. அதுக்கு அர்த்தம் அதுதானே. தனுஷ் அப்படி கிடையாது. நம்ம அப்படி பார்த்தது அப்படி கிடையாதுல்ல. அப்புறம் என்ன? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அவருக்கு சொல்ற பதிலே தப்பான பதிலா இருக்கு. ஃபர்ஸ்ட் வார்த்தையே. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்ல அவர் என்னமோ பேசிட்டு போறாருங்க. நமக்குமே விமர்சனம் இருக்கு. ஓகேவா? ஆடியோ லான்ச்ல எந்த ஆடியோ லான்ச்சுமே நம்ம ஏத்துக்கிறது இல்லை. ஆடியோ லான்ச்ல என்னமோ பேசிட்டு போறாரு, ஃபேன்ஸ் கிட்ட பண்றாரு. அவர் ப்ரொமோஷனுக்காக ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஒன்று பேசுறாரு ஆடியோ லான்ச்ல. அதையெல்லாம் ஏன் இழுத்துட்டு வர்றீங்க? இப்போ உங்க பிரச்சனை என்ன? உங்க காப்பிரைட் பிரச்சனை. அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவரு. நீங்க அந்த விஷுவல்ஸ் யூஸ் பண்றீங்க, சாங் யூஸ் பண்றீங்கன்னா அவர் வந்து தடுக்கிறாரு அப்படின்னா அதை பேசுறதை விட்டுட்டு நீங்க ஆடியோ லான்ச்ல அது பேசிட்டீங்களே, நீ உங்க அப்பா மூலியமா வந்த, அண்ணன் மூலியமா வந்த, இதெல்லாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு முதல்ல? இல்ல ப்ரோ, இல்ல அது தனுஷுக்கு இவங்க மேல கோவம் அது இருக்குன்னு ஓகே. சொல்லிட்டு கடைசியில இவங்களுக்கு தான் அவர் மேல வன்மம் இருக்கு போல. இல்ல ப்ரோ, அது வந்து ஓகே தான். அது வந்து நீங்க சொல்றதை நானே ஏத்துக்கிறேன். அந்த மாதிரி இது வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களா, நீங்க வந்து இப்ப அந்த ட்ரெய்லர்ல வந்து அவங்க நடிச்ச சில படங்களோட காட்சிலாம் வருது. அப்போ அவங்க 2 பேருக்குமான முக்கியமான படம்ன்றதால இந்த படத்தை பத்தி அவங்க கேட்டிருக்காங்க. 2 வருஷம் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாளா கொடுக்கலன்னே வச்சுக்கோங்க. ஆனா அவங்க பாட்டோ அந்த படத்துல இருக்க சீனோ எல்லாம் யூஸ் பண்ணலையே. ப்ரோ அவங்களே இப்ப சொன்ன மாதிரி வந்து இல்ல ப்ரோ இங்க இல்ல இல்ல அதை அது யூஸ் ஒண்ணு. பண்ணல. ஒரு நிமிஷம், அவங்க அந்த படத்துல இருக்கிற சீன்ஸோ இல்ல பாட்டோ எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. அவங்க சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு பிடிஎஸ் சீன் மாதிரி தான். அந்த ஒரு சில 3 செகண்ட் தான் வந்துட்டு போகுது. அது அதுக்கு அந்த அந்த சீன் இல்ல இல்ல அது சரிங்க. வந்து இப்ப அது அதுக்கு ஆல்ரெடி என்னங்க? இல்லைங்க, அது ஆல்ரெடி சோசியல் ஐயா, மீடியால இல்ல இருக்கு இல்ல ப்ரோ. இல்ல இல்ல, நான் என்ன கேக்குறேன், அதுக்கு ரிப்ளை அது தாராளமா கொடுத்துட்டு போயிடலாம்ல. பிடிஎஸ் சீன் தாங்க இதுக்கு நான் காசு கொடுக்க முடியாது, இது காப்பிரைட்ல வராது, அது நீங்க கேட்கறது தப்பு, அதோட முடிச்சுக்கலாம்ல. லீகல் நோட்டீஸ்க்கு ரிப்ளை ஒன்று கொடுத்துட்டு போயிடலாம் ஒரு அட்வொகேட்டை வச்சு. அது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இல்ல அதுதான் ப்ரோ, அதுதான் அவங்க வந்து அவ்வளவு கோவமா ஆரம்பத்துல இருந்து. நான் வந்து ஆக்சுவலி கோவமாலாம் நயன்தாரா ஒண்ணு தான் கிடையாதுங்க. இதை வச்சு இல்ல பப்ளிசிட்டி பண்ணலாம், அவ்வளவுதான். கார்த்தி ப்ரோ, இல்ல நமக்கு ஏன் இது தோணுது நம்ம அப்படின்னா, இங்கேயே நமக்கு ஏன் அது பேசியிருக்கோம். இல்ல தோணுதுன்னா, அவங்க இல்ல அவங்க தயாரிப்பாளர் அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்றதுல இந்த மாதிரிலாம் இங்கேயே நீங்க பேசியிருக்கீங்க, நம்ம கேட்டிருக்கோம். அதுக்காக சொல்ல வரல. நான் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இப்போ ரொம்ப நாளா வந்து அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை, 2 வருஷமே வச்சுக்கோங்க.
அப்போ இந்த 3 செகண்ட் வந்து இந்த இல்ல இல்ல இந்த இதுக்கு சீனுக்காக இந்த வந்து 3 நீங்க 10 செகண்டுக்காக கோடி தான் 2 வருஷம் ரிலீஸ் பண்ணலையா? இல்ல எனக்கு அதான் ப்ரோ புரியல எனக்கு. 3 இந்த 3 செகண்ட் செகண்டுக்காக ரிலீஸ் பண்ணலாமா இருந்தாங்களா? 2 வருஷமா அப்படி இல்ல 2 ப்ரோ. வருஷம் தள்ளி வச்சதுக்கு காரணம் இந்த 3 செகண்ட் தானே? கேளுங்களா, அப்படி இருந்தும் அவங்க வேணான்னு ஒதுக்கி தள்ளியாச்சு. இல்ல அப்ப இல்ல இல்ல அது அந்த சொல்ற அந்த இல்ல இல்லைங்க, படத்துல இருந்து நீங்க சொல்ற காரணங்கள்லாம் ரொம்ப ஹம்பக்கா இருக்கு இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்களேன், 2 வருஷம் இது ஏன் பண்ணல? 3 செகண்டுக்காக பண்ணலையா? அந்த இந்த 3 3 தூக்கி செகண்ட் போட்டுக்கலாம்ல ப்ரோ? வீடியோவால அந்த 3 செகண்ட் வீடியோக்காக தான் 2 வருஷம் பண்ணல. நெட்ஃபிளிக்ஸ் காரணம் பண்ணல, நீங்களும் பண்ணல. அதுதானே நாங்க நம்பணுமா? அத இல்ல அவங்க முயற்சி பண்ணிருக்காங்கன்றத அவங்களே சொல்றாங்களே. முயற்சி என்ன பண்ணிருக்காங்க, முயற்சி? அது கிடைக்கல. எனக்கு புரியல. என்ஓசி இல்ல கொடுக்கல ப்ரோ, அவ்வளவுதான். அவங்க வைபர் சைடுல ப்ரோ, இருந்து நிறைய பேர் இப்ப அந்த முயற்சி 3 செகண்ட் பண்ணிருக்காங்க, வச்சு அது என்ன ப்ரோ பண்ண கொடுக்கவே இல்ல. போறாங்க? இல்ல அந்த 3 செகண்ட் வச்சு என்ன பண்ண போறாங்க? அதை தூக்கி போட்டு ப்ரோ ஒரு போயிருக்கலாம்ல. நிமிஷம் இங்க பாருங்களா. இல்ல நீங்க வந்து இப்படி யோசிக்கலாம். நான் எப்படி? எப்படி யோசிக்கிறேன்னா, அவங்க ஒரு மேரேஜ் பண்ணிருக்காங்க. அந்த படம் முக்கியமான படம். அவங்க 2 ஏங்க பேர் லவ் காசு லவ் போட்டது பண்ணிருக்காங்கன்னு அவருங்க, வச்சுங்க. காசு போட்டது அவருங்க. இருங்க ஏங்க, இந்த வைபர் பாயிண்ட் தான் வைபர் நிறைய பேர் வைபர் சொல்றீங்க. வைபர் வைபர் உங்களுக்கு டெக்னிக்கலா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப நீங்க வந்து நயன்தாரோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அவங்கள விட்டுருங்க, நெட்ஃபிளிக்ஸ் அவங்க எடுத்து அது நாளைக்கு வரப்போறதை விட்டுறேன். நயன்தாராவை பத்தி நீங்க ஒரு படம் எடுக்க போறீங்க, நீங்க தான் டைரக்டர்னா, நீங்க அந்த படத்துல வந்து 400 தான் விஷுவல் வைக்கணும், சாங் வைக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த படம் தான் எடுக்க போறேன், இந்த கதை தான் எடுக்க போறேன் அப்படின்னு போய் தனுஷ்ட வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்றரை பார்ல அந்த ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கு? டிவோ மியூசிக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்றரை பாட்டை தான் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. நான் வந்து தங்கமே ஒண்ணுதான் அந்த சாங்கை என் படத்துல 10 செகண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன காஸ்ட்? அதை போய் கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். நீங்க போய் அவங்ககிட்ட கதையெல்லாம் சொல்லி விளக்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் இல்லைங்க இந்த இப்படி ஒரு படம் எடுக்க போறேங்க, இந்த சாங் இங்க தான் யூஸ் பண்ண போறேன், அதுக்கு அது தேவையே கிடையாது அவங்களுக்கு. ஆனா அந்த மாதிரிலாம் இல்ல கார்த்தி ப்ரோ, அதெல்லாம் இது பண்ணாம பணத்துக்கு இல்ல. அந்த நீங்க அப்ரோச்சே ஆரம்பத்திலே சொன்ன பண்ணாம மாதிரி இது இல்ல ப்ரோ. இது ஆரம்பத்திலே நீங்க சொன்ன மாதிரி பணத்துக்காக நடந்த பிரச்சனை இல்ல. இது ஈகோ. அது தெரியுது. இது இவங்க பணம் கேட்டதால இவங்களும் கொடுத்துருப்பாங்க, அவரும் கேட்கல. இது இப்படிதான் போயிருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பணத்துக்காக நடக்கல இது. அவங்க சொல்ற மாதிரி ஆரம்பத்தை அவங்க தான் சொல்றாங்களே, அவர் படம் அந்த படத்துல இவங்க நடிச்ச நடிப்பு பிடிக்கல, இவங்க ஓன் வாய்ஸ்ல பேசுறது அவருக்கு பிடிக்கலன்னா ஒரு மேடையில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க. 10 வருஷம் ஆச்சுங்க அந்த படம் வந்து. சரியா? அது பார்த்து 10 வருஷம் ஆச்சு, படம் அததான் ப்ரோ வந்துருச்சு, அவங்களும் முடிச்சு. சொல்றாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் அந்த வன்மம் உங்களுக்கு குறையலையான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வந்து என்ன நான் இதுல தான் ஒரு என்ன சப்போர்ட் கிடையாது. கல்யாணம் இந்த கேசட்ட பார்த்து நீ துச்சுன்னு இருக்கிற, வேற கதை பேசியா? சரி வைபரு பிரான்ஸுக்கு தானே ரிலீஸ் பண்றாங்க, யூடியூப்ல பண்ண வேண்டியதானே? ஏன் இல்ல இதுல நெட்ஃபிளிக்ஸ்ல என்ன கொடுக்குறாங்க? அதான் ப்ரோ. இப்ப இல்ல இல்ல எதுக்கு ப்ரோ அது தேவையில்லைங்க. யூடியூப்ல விடுங்க ப்ரோ. அந்த மாதிரி எங்க ஏன் அதெல்லாம் யூடியூப்ல வந்து விட வேண்டியதானே? கோடான கோடி ஃபேன்ஸ் பார்க்க போறாங்களா? நம்ம அப்படிலாம் நம்ம கேட்க 50 வேண்டிய கோடிக்கு அவசியம் இல்லைங்க. வித்துட்டு அவங்க இல்லைங்க, அவங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட விருப்பம், ஓகேவா? நம்ம ஏன் யூடியூப்ல இல்லை அப்படின்னு. பட் இந்த தனுஷ் கிட்டே அப்ரோச் பண்ணி அந்த ரைட்ஸை வாங்குறதுக்கான வழிகள் எவ்வளவோ இருக்கும் போது கூட அதை வந்து ஒரு இப்போ சீமான் சொல்லுவார்ல, என் கடவுச்சீட்டை கொடுங்கன்னு சொல்றேன். வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ. சும்மா சொல்லிட்டு இருப்பார். கேக்குதா இப்போ? இப்ப கேக்குது. இந்த சீமான் இருக்காருல, சீமான் வந்து என் கடவுச்சீட்டு கொடுங்கடா, நான் ஃபாரின்காக போடுறேன், இங்க இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாரு எப்ப பார்த்தாலும் ஸ்டேஜ்ல. அவர் அப்ளைவே பண்ணல பாஸ்போர்ட்டுக்கு. அவர் இல்ல உண்மையிலையா ப்ரோ? ஆப்பா உண்மை. போய் திரும்ப எங்க கேட்டாரு சொல்லுங்க, யார்கிட்ட அவர் கேட்டாரா? கிடையாது. ஒரு போய் பாஸ்போர்ட்டும் கேட்கல, எதுவும் பண்ணல. ஆனா சொல்லிட்டே இருப்பாரு, இந்த கடவுச்சீட்டை கொடுத்தீங்கன்னா போயிரும். இதையே சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருப்பாங்க, ஓகேவா? தனுஷ் கிட்ட. தனுஷ்ட டைரக்டா கேட்டிருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்ரேயாஸ் கிட்டயோ இல்ல அந்த ஒன்றரை பார்லயோ ஏதோ ஒரு லிங்க்ல கேட்டிருப்பாங்க. அவங்க கொடுக்கலன்னு. இப்ப இல்ல ப்ரோ கார்த்தி ப்ரோ, இப்ப கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது ப்ரோ. கொடுக்கணும்னு கட்டாயம் எல்லாம் கிடையாதுங்க. யாருமே கொடுக்க மறுக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம். அது சும்மா வச்சுட்டு இருந்தேன் என்னங்க வரப்போகுது, 10 வருஷம் ஆக போகுது, ஓகேவா? அதுல இருந்து ஒரு 10 செகண்டோ அரை மணி நேரமோ யூடியூப்லயே இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப்லயே அந்த காமெடி இருக்கும், பாட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கும். அது கொடுக்கணுன்ற ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. அது வந்து தடுத்து ஒன்னும். நீங்க பேசுறது கூட வாய்ஸ் பிரேக் ஆயிடுது ப்ரோ. பங்கன்னு தெரியாது சொல்லியிருப்பாங்க. அவங்க கேட்காம போட்டாங்கன்னு சொல்லி இவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்குமே தவிர இதுக்காக உடனே அப்படி கேட்டாங்க இப்படி கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் வச்சுட்டு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிட்டு பண்றதெல்லாம் வந்து சும்மா. இல்ல ப்ரோ கேட்டிருக்காங்க, அது கொடுக்கல. நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க.
ஓகே ரொம்ப நாளா கேட்டிருக்காங்க, அவங்க விட்டுட்டாங்க அதுக்கப்புறம். கேட்டிருக்காங்க சரி இல்ல அந்த இல்ல பாட்டையோ கேட்டிருக்க இல்ல 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 அந்த இப்போ இருங்க ஒரு நிமிஷம். இங்க நிறைய பேர் பேசுறது என்னன்னா, அந்த படம் வந்து நிறைய பேர் அந்த படம் வந்து அவங்களுக்கு லாபமா இல்ல அவருக்கு தனுஷ்க்கு, அதனால நீங்க கேட்ட உடனே கொடுத்துடலாமான்னு நிறைய பேர் கேள்வி கேக்குறாங்க. பட் சரி உண்மை என்னன்னா, அதெல்லாம் ஏன் படம் லாபம் நஷ்டம் அதெல்லாம் இப்ப இந்த படம் இல்ல அதுலயே இப்ப அதுலயே நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு உண்மை போட்டு இருக்குல்ல ப்ரோ. அவங்க அதுக்கு இல்ல ஏங்க இந்த படம் லாபமா நஷ்டமான்றது மேட்டரே கிடையாது. 10 வருஷம் ஆச்சு ஓகேவா. 10 வருஷம் கழிச்சு இப்ப அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இது அதையுமே நைத்தர எடுத்ததுதான், தேவையில்லாம அவங்க அறிக்கையில கொண்டு வந்ததுதான். இப்ப என்ன இப்ப வடச்சென்னை எடுத்தாரு, அதுவே நஷ்டம் தான் தனுஷுக்கு, அதை அவத்துக்கு பேசிட்டு இருக்காரு அவரு. ப்ரோ இந்த படம் ஏன் லாஸ்ன்றது அதுக்கான ஒரு ரீசன் இருக்கு bro. அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த படத்தை எதனால வந்து லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. சொல்லாம கார்த்தி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா அது சொல்லுங்க. என்னன்னா அந்த டைம்ல இவர் வந்து விஐபி இந்த படத்தை வந்து ஒரு 3 பட டீலா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தை அவரு படம் நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த படத்தை வந்து 3 பட டீலா வந்து கொடுத்துட்டாரு சரிங்களா. ஒருத்தருக்கு கொடுக்குறாரு, ஒரு ப்ரொடியூசருக்கு. அது செல் பண்ணிடுறாங்க. விஐபி இந்த படம், அப்புறம் இன்னொரு சின்ன படம், 3 படம் டீலா கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து விஐபிக்கு முன்னால இவருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு பேட் ஃபேஸ் தான். ஏன்னா விஐபிக்கு முன்னால வந்த எந்த படங்களும் ஓடல. ஸோ அப்போ அவருடைய மார்க்கெட் வந்து கம்மியாக தான் இருக்கு. ஸோ அந்த படத்தையும் கம்மியாக தான் கொடுக்குறாரு. இந்த படம் வந்து எல்லாம் விஜய் சேதுபதி இப்போ போன நீங்க மகாராஜாவே 8 கோடி தான் போச்சு அப்படின்னா, அப்ப அந்த டைம்ல அவருக்கு என்ன வேல்யூ இருக்கும்? அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு ஒரு 6 கோடின்னு பட்ஜெட் போட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் வித்துட்டாரு அந்த படத்தை சரிங்களா. வித்துட்டு இருக்கோம். விஐபி மட்டும் ரிலீஸ் ஆகுது. அவர் என்ன ஒரு 30 கோடி கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அந்த 3 படம் சேர்த்து 30 கோடி கொடுக்குறாங்கன்னா, விஐபி மட்டுமே 30 கோடி பண்ணிருச்சு, மேல பண்ணிருச்சு. மித்த 2 படமும் ஃப்ரீ ஆயிடுச்சு அந்த வாங்கினவங்களுக்கு. ஆனா தனுஷ்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து அவருடைய கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு, இந்த அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாரு, ஓவர்சீஸ் வித்துட்டாரு, எல்லா ஏரியா வித்துட்டாரு இந்த ஒரு பட்ஜெட் போட்டுட்டு. இந்த படம் வந்து பட்ஜெட்டை தாண்டி மேல போயிட்டே இருக்கு. அவங்க வந்து லைக்காக்கு தான் கடைசியில வாங்கினவர் வந்து லைக்கா கிட்ட, அது லைக்காவுடைய ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் படம் தமிழ்நாட்டுல. அவங்க அதை ரிலீஸ் பண்றாங்க. பெரிய ஹிட், லைக்காக்கு பெரிய ஹிட். ஆனா அவுட் ரேட் டீல் எதுவுமே தனுஷுக்கு போல. அந்த படத்துல என்கிட்ட சொன்னவர் ஒரு பெரிய டைரக்டர், அவர் தான் இந்த இன்ஃபர்மேஷனே சொன்னாரு. நானா இருந்திருந்தா இந்த படத்தை ஒரு 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 பட்ஜெட்ல ஆரம்பிக்கிறாங்க சார், ஒரு 6 கோடி பண்றாங்க, அதை வந்து ஒரு 17 18 கோடிக்கு மேல கொண்டு போறாங்க அப்படின்னா, நானா இருந்தா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா தனுஷ் சார் வந்து அவ்வளோ இல்ல, அவர் விஜய் சேதுபதி இருக்காரு, அந்த பையனை வந்து சிம்பு கூட 2 வருஷம் டிராவல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காரு சார், அதனால நம்ம முடிச்சிருவோம் சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. பட் இவங்க லவ் பண்ணதெல்லாம் அவருக்கு தெரியாம அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் அது அந்த ஒரு இது இருக்கும் ஆக்சுவலா. அவருக்கு அது லாஸ்ட் ப்ராஜெக்ட். வாங்கின எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் நான் தான் வாங்கினேன் யூஎஸ்க்கு, எனக்குலாம் பெரிய ப்ராஃபிட். பட் அந்த ப்ராஃபிட் எதுவுமே இவருக்கு போயிருக்காரு. ஏன்னா ஒரு அவுட் ரேட் டீல்ல ஓவர்சீஸ் வித்துட்டாரு. அதனாலதான் அந்த லாஸ்ன்றதுக்கு அந்த ஒரு கிரட்ஜ் கண்டிப்பா இருக்கும், யாருக்கா இருந்தாலும் இருக்கும். இதெல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி விட்டுட்டு இவங்க லவ் பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்மளுக்கு லாஸ் தானேன்ற ஒரு இது இருக்கும்ல அவருக்கு. ப்ரோ இதேதான் அதுதான் அந்த bro படத்துல இருந்து வலைபேச்சிலே சொன்னாங்க. எந்த எந்த பாடலும் யூஸ் பண்ணல, சீனுமே யூஸ் பண்ணவே இல்லைல்ல ப்ரோ. உங்களுக்கு தெரியுமா ப்ரோ யூஸ் பண்ணலன்னு? நீங்க பாத்தீங்களா? ஏங்க அவங்க தானங்க சொல்லியிருக்காங்க, அந்த பிடிஎஸ் ஒரு 3 செகண்ட் தானே யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ட்ரெயிலர்ல இருக்கதாங்க சொன்னாங்க. நீங்க ட்ரெயிலர்ல பாத்துட்டீங்களான்னு இருக்க கேட்டேன். மட்டும்தான் சொல்றாங்க. அதுக்கு முன்னால அவங்க அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான்றனால நெட்ஃபிளிக்ஸ் வேணும்னு சொல்றாங்கன்றனால வச்சிருப்பாங்க. அந்த நானும் தான் ரிலேட்டட் மூவிஸ் அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க என்ஓசி வரலன்றதுனால. பட் அவங்க என்ன நினைச்சாங்க, சரி இந்த சீன் வச்சா எப்படி வர முடியும், அதுதான் அவங்களுடைய பாயிண்ட். அவங்க வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் தானே வச்சோம் அப்படின்னு. ஆனா பிஹைண்ட் த சீன்ஸ் தட் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ப்ரொடியூசர் தான். ஏன்னா அவங்களுடைய காஸ்ட்ல தானே அந்த ஷூட்டிங்கை நடத்துறாங்க.
அப்ப வந்து இந்த படம் வந்து அவருக்கு லாபம் இல்லைன்றதால வந்து இதை பண்ணிட்டு இருக்காருன்னு இல்ல சொல்றீங்களா? அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இல்ல அதெல்லாம் கிடையாது. அது அப்படிலாம் இருக்காதுங்க. படம் லாபம் நஷ்டம் ஏங்க தனுஷ் வந்து அன்னைக்கு வந்து 4 கோடி 5 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஹீரோங்க இன்னைக்கு நான் 40-50 கோடி வாங்குறாரு. ஓகேவா? அந்த பணம் அந்த படத்துல லாபம் நஷ்டம் அதுக்காக இப்போ வந்து 10 வருஷம் கழிச்சு அதெல்லாம் இல்ல கேட்கணும்னு அப்போ அவசியம் ஒரு அப்படி ஆட்டிடியூட் இருக்காது, வாய்ப்பு பண்ணிருப்பாருல. இல்லை. அப்போ ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிருப்பாருல, டைரக்டரோ இருக்கட்டும் இவங்கலாம் வந்துட்டு இல்ல அதுக்குமே எனக்கு தெரிஞ்சு பழி வாங்குற மாதிரிலாம் இருக்காது. இன்னொன்னு அப்படி ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? இப்போ இது யார் கேட்கறது எப்படி கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாதிரி கரெக்டான ப்ராப்பர் அப்ரோச்சே இருந்திருக்காது இவங்க சைட்ல இருந்து. இப்போ வைபர் நீங்க நயன்தாரா ஃபேனா? இப்போ அவங்க வந்து நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோவோ சாங்ஸோ யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்கணும்ல. அது கேட்காமலே நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தா நமக்கு தோணும்ல. ப்ராப்பரா இப்போ வந்து ஒரு தனுஷ் கிட்டயோ இல்ல அந்த டீம்ல இருக்கவங்க கிட்டயோ கேட்டிருந்தா அவங்க வந்து அலோவ் பண்ணியிருந்திருப்பாங்க. இல்லைன்னு மறுத்திருக்க மாட்டாங்க. இல்ல ப்ராப்பரா கார்த்தி கேட்டிருக்க ப்ரோ, மாட்டாங்க. அதுதான் இவ்வளவு பேசுறாங்கன்னா அந்த முயற்சி இல்லாம இருக்காது ப்ரோ. எங்க இவ்வளவு 3 பக்கம் அறிக்கை வார்த்தைகள், எழுதுறாங்க. இல்ல அதுதான் வைபர் 3 இல்ல பக்கம் மட்டும் இல்ல, அதான் அவரு 3 அவரை பக்கம் அறிக்கை எல்லா எழுதுனாங்கல்ல. விதத்திலயும் இல்ல ஏங்க ப்ரோ, எல்லா 3 பக்கம் விதத்திலயும் அவரை நான் கேள்வி கேட்கிற கேட்கறவங்க. கேள்வி இல்ல வைபர் நான் கேட்கறது 3 பக்கம் அறிக்கை எழுதுறீங்கல்ல. தனுஷ் ஆடியோ லான்ச்ல பேசுறாரு, அவங்க அப்பா மூலியமா வந்தாரு, அண்ணன் மூலியமா வந்தாரு, எல்லாம் பேசிட்டீங்கல்ல. நான் போனேன், தனுஷ்ல அதை கேட்டேன், தனுஷ் அதை கொடுக்கல, நான் ஃபோன் பண்ணேன், தனுஷ் ஃபோன் எடுக்கல, இப்படி இருக்கணும்ல இந்த அறிக்கையில. நான் அவருக்கு மெசேஜ் போட்டேன், ரிப்ளை கொடுக்கல, இந்த சாங் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் மெசேஜ் போட்டேன், அவர் வந்து பதில் சொல்லல, நான் நேரில் போய் ஆஃபீஸில் கேட்டேன், அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க, நான் கால் பண்ணேன் ஃபோன் எடுக்கல தனுஷ் எனக்கு, இப்படி இருக்கணும்ல. இதுவே இல்லையே. நாங்க யூஸ் பண்ணிட்டோம், அவருடைய நோட்டீஸ் அனுப்பிச்சாரு. ஓகே அனுப்பிச்சு நோட்டீஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சாரு. ஓகே நீங்க எப்படி கேட்டீங்கன்றத விளக்க 3 பக்கத்துல அறிக்கை கொடுக்குறீங்க, 2 லைன்ல எழுத வேண்டியதானே. பல முறை தனுஷ்ட அப்ரோச் பண்ணியும் அவர் கொடுக்க மாட்டேன்னு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை இல்லையே அதுல. இல்ல கார்த்தி ப்ரோ, அதுதான் அவங்க சொல்றாங்க. எனக்கு எல்லா தயாரிப்பாளர்கள் நான் படம் நடிச்சவங்க எல்லாம் எனக்கு 2 வந்து வருஷம் வெயிட் பண்ண பெரிய வச்சாங்க. மனசோட இங்க பாருங்க அந்த இல்ல இது ப்ரோ, பாருங்க 2 பெரிய வருஷம் வெயிட் மனசோட பண்ண. எல்லாருமே ஒத்துக்கும் போது நீங்க மட்டும் வந்து இவ்வளவு 10 வருஷம் ஆயும் வந்து அதுதாங்க ஏன் இந்த நானும் மாதிரி சொல்றேன். அனுமதிக்கல அதுதாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொன்னு கார்த்தி ப்ரோ, அதுதான் நானும் இன்னொன்னு சொல்றேன். இல்ல வைபர், அதுதான் நானும் கேட்கிறேன். 2 வருஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்றீங்களே, 2 வருஷத்துல என்னென்ன முயற்சி எடுத்தீங்கன்றத ஒரு 2 லைன்ல சொல்லிருக்கலாமே. யார்கிட்ட கேட்டீங்க, எப்படி கேட்டீங்க, என்ன கேட்டீங்க, நான் யூஸ் பண்ணிக்கலாமா வேணாம்னு கேட்டீங்க. இப்போ வலைபேச்சில் ஒண்ணு சொல்றாங்க, இல்ல நயன்தாரா ப்ரோ ஃபோன் விட்டு பண்ணிக்கிறேன். விட்டு கேக்குது ப்ரோ, பேசுறது விட்டு விட்டு கேக்குது. வலைபேச்சில் ஒன்று சொல்றாங்க. வலைபேச்சில் வந்து அவரு விக்னேஸ்வரன் வந்து இவருக்கு ஸ்ரேயாஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த வீடியோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மச்சான், ஒரு மெயில் அனுப்பிச்சுடு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி வலைபேச்சில் சொல்றாங்க. அப்படி கேட்டதா இல்ல வேற எப்படி கேட்டது அப்படின்றது இருக்கும்ல. இல்ல நீங்க இதுல ஒண்ணு புரியுதா உங்களுக்கு? தனுஷோட ஸ்டாண்ட் என்னன்னா கொடுக்க கூடாதுன்றது இந்த லாஸ்டா அவர் அமிச்ச அந்த வக்கீல் நோட்டீஸ்லயே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. கொடுக்க கூடாது இல்லைங்க, புரியுதுங்களா? அப்ப அவரோட கேட்கலன்றதாங்க. கடைசி அப்படி வரைக்கும் கிடையாது வைபர். இல்ல ப்ரோ, அவர் வக்கீல் இங்க பாருங்க, இந்த பிடிஎஸ்க்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னா அவரோட முடிவு என்ன, நான் கொடுக்க கூடாதுன்றதுல அவர் தெளிவா கிடையாது, இருந்திருக்காரு. கேட்கல, அவ்வளவுதான், கேட்கவே அதை இல்லையே. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். கேட்காமலே நீங்க படத்தை எடுத்து கொடுக்கலன்னு முடிச்சிருக்கீங்க. ஏங்க கேட்கலன்றதாங்க நான் சொல்றேன். கேட்கலன்னு சொல்றேன் அவ்வளவுதான். அபிஷியலா அவர் கேட்கணும்லங்க. அபிஷியலா ஒரு மெயில் போட்டு இந்த மாதிரி கேட்கணும்ல, அதுக்கு என்ன காஸ்ட் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கணும். கேட்காம எப்படி அவங்க வந்து இது பண்ணுவாங்க? வைபர், நீங்க பிடிஎஸ் வச்சு கோடி சம்பாதிப்பீங்க, தனுஷ் கேட்டா தப்பா? என்னங்க இல்லைங்க பாருங்க, ஒரு இல்ல சின்ன ப்ரோ, விஷயம் தான். ஒரு நிமிஷம். வைபர் ஒரு நிமிஷம். இப்ப யார் அவர்கிட்ட கேட்டாங்க அதை சொல்லணும்ல. 3 பக்கத்துக்கு அறிக்கை கொடுக்குறீங்க இல்லையா? அந்த அறிக்கையில வந்து நான் தனுஷை அப்ரோச் பண்ணேன், பேசினேன், அவர் வந்து என்ன மறுத்துட்டாரு, என்னை பார்க்கவே விரும்பல, எனக்கு அப்பார்ட்மெண்ட்டே கொடுக்கல, இந்த மாதிரி தான் இருக்கணும். இல்லை நான் ஃபோன் பண்ணேன் ஃபோனும் எடுக்கல அப்படின்னு. ப்ரோ அதுல எத்தனை தடவை அப்ரோச் பண்ணாங்கன்னு ஒரு டீட்டெயிலே இல்லையே ப்ரோ. பண்ணலங்க ப்ராப்பரா, இதுல அதுதாங்க விஷயம். வைபருக்கு என்ன ப்ரோ, இதுல வைபர் தனுஷுக்குமே என்ன நயன்தாரா ஏங்க சப்போர்ட்டரா? அதுதான் வைபருக்கு தனுஷுக்குமே என்ன என்னங்க இருக்கு? பிரச்சனைன்னு வைபர் தெரியலையே. என்ன நயன்தாரா சப்போர்ட்டரா? உனக்கு என்ன வைபர், இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சு இல்ல, சொல்றீங்க? அப்படி ஒரு கிடையாது. நிமிஷம். கண்டிப்பா
ஒரு நிமிஷம் நாம நடக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். எதுக்கு இல்ல 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 யாருக்கும் அப்படி சப்போர்ட் கிடையாது. எல்லாம் கிடையாது. யாருக்கு சப்போர்ட் இல்ல இல்ல வைபர் கார்த்தி ப்ரோ, கேக்குறது தப்பு இல்ல. இங்க பாருங்க, ஓகேவா? நயன்தாராவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது? நானே சொல்லியிருக்கேன், ப்ரொமோஷன் எல்லாம் பண்ண வர மாட்டாங்கன்னு இதே ஸ்பேஸ்ல பேசியிருக்கேன். இது அப்படிலாம் இல்ல உண்மையாவே இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்ல கார்த்தி வைபர் ப்ரோ, உனக்கு காலையில இருந்து தனுஷ் மேல வன்மம், உனக்கு ரஜினி ஒரு நிமிஷம் வராரு, உனக்கு தனுஷ் மேல வன்மம். இல்ல இல்ல தேவையில்லாம தம்பி ரஜினி தம்பி தம்பி தனுஷ் ஒரு பேசிட்டு நிமிஷம் ஒரு இருக்காதியா. நிமிஷம். நான் வேற ஏதோ வைபர் பேசிட்டு உன்னை எல்லாருமே இருக்கேன். பத்தி எனக்கு தெரியாதயா? ஓயா ஓ இருப்பா ஒரு நிமிஷம். எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆங்கிள் பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. இல்ல கார்த்தி ப்ரோ, நான் காலையில இருந்து நான் பாத்து இங்க வைபர் கேள்வி இல்ல கேட்கறவங்க என்ன வைபர் இங்க சொல்றாங்கன்னா, பாருங்க. இல்ல இல்ல கேள்வி கேட்கறவங்க அதான் என்ன வைபர். சொல்றாங்கன்னா, படம் வந்து நீங்க வந்து அவங்க இதுல வந்து லவ் பண்ணிட்டீங்க, நீங்க படம் லாபம்ல, இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, அப்பா சொன்னது, அவங்க பிரதரால தான் வந்தாரு, இதெல்லாம் வந்து உண்மையாவே ஆமா, இதெல்லாம் சொல்லியிருக்க தேவையில்லைன்றதை நானே ஏத்துக்கிறேன். ஆனா சில விஷயம் வந்து இவ்வளவு பேசுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கும் ப்ரோ. 3 பக்கத்துல அதுல இந்த அதுதான் அளவுக்கு. சொல்றேன். அது ஏன்னு இல்ல ஆமா அது என்ன காரணம் இருக்கணும்னா நம்ம யூகிக்கு தான் முடியும். ஓகேவா? ஒன் சைடு தான் சொல்லிட்டாங்க. அவங்களே பாதி தான் சொல்லியிருக்காங்க, முழுசா சொல்லல. இன்னொரு சைட்ல பேச மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தனுஷ்லாம் சொல்ல மாட்டாருங்க. அவர் ஷூட்டிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு. பட் இதுல என்னன்னா, இதுல ஒரு சின்ன ஈகோவா இருக்கு. அந்த படத்துல இந்த பிரச்சனை ஆயிப்போச்சு. 6 கோடிக்கு ஆரம்பிச்சு 16 கோடியில முடிஞ்சு அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அதுக்கப்புறம் தனித்தனியா போயிட்டாங்க. இப்போ வந்து இந்த படத்துடைய விஷுவல் யூஸ் பண்ண அவருக்கு அந்த இது இருக்கும். நான் என்ன கேட்கறது, இப்போ இறங்கி போய் தனிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு ஈகோ இவங்களுக்கும் இருக்கும். அது இல்லாம இவங்க போட்டோன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அந்த நோட்டீஸை வச்சுக்கிட்டு ஒரு பப்ளிசிட்டி பண்ணதான் இங்க பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. யோ வைபர் இப்போ புரியுதா ஏன் விக்கிய வந்து படத்துல இருந்து தூக்குனா போல அஜித்னு? இவங்க இப்படிதான் இல்ல புரிஞ்சுக்கோ. இல்ல கார்த்திக் ப்ரோ, நான் என்ன சொல்றேன், அவங்க மேரேஜுக்கு ஒரு கேமரா உள்ள அலோவ் பண்ணல. என் ஃப்ரெண்டு போயிருந்தான், ஒரு ஃபுட்டேஜ் வெளில ப்ளீஸ், வரல. பாத்தீங்களா உங்க அவங்க ஃப்ரெண்ட் என்ன நயன்தாரா பத்திரிக்கை மேரேஜுக்கு? வச்சாரு? யார் நயன்தாரா பத்திரிக்கை வச்சாங்க உங்க ஃப்ரெண்டுக்கு? ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு டான் அவர் பிக்சர்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க சொல்லியிருக்கேன் ப்ரோ, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. நான் ஒரு ஃபுட்டேஜ் வந்துச்சா ப்ரோ? ஒரு கேமரா அடவுல எதுவுமே வரல ப்ரோ. இவங்க மேரேஜை மட்டும் இவ்வளவு பண்றாங்களே, இப்போ மத்தவங்க பிடிஎஸ் எப்படி பண்ணக்கூடாதா? ஒண்ணு வந்துச்சா ப்ரோ? இது வரைக்கும் சொல்லுங்க ப்ரோ, ஒண்ணு வந்துச்சா? நயன்தாராவோட மேரேஜ் ஃபுட்டேஜ் ஒரு போட்டோ வெளியில வந்துச்சா அபிஷியலா, இல்ல நான் அபிஷியலா? உள்ள ஒரு போகும்போது நிமிஷம் கேமராவை புடிங்கிட்டு தான் ப்ரோ, ப்ரோ இதெல்லாம் விட்டாங்க. அவங்க தனிப்பட்ட உரிமை. ஒரு நிமிஷம், மேரேஜ் அவங்க 10 பேர் முன்னாடி உங்களுக்குன்னு வந்து நடக்கிறதும். தனிப்பட்ட இது, தனுஷ்குன்னு வந்த நீங்க தப்பா கேள்வி வைபர்? கேட்கறது என்ன எப்படிங்க இருக்கு? வைபர்? ஒருத்தவங்க இல்ல தனிப்பட்ட வைபர் உரிமையில வைபர் போய் வைபர் தலையிடுற மாதிரி வைபர் கேக்குறீங்க. அதுதான் எல்லாமே வைபர் வந்து அவர் லா கேக்குறாரு. இருக்கு வைபர், போய் அது படிங்க இல்ல இல்ல போங்க, வைபர் லா வைபர் இருக்கு. அவர் கேக்குறது என்ன, அவர் கேக்குறது என்னன்னா, உங்க மேரேஜ் போட்டோவே உங்க தனிப்பட்ட உரிமைன்னா ஒருத்தன் காசு போட்டு படம் எடுத்து அவன் தனிப்பட்ட உரிமை ஆகாதா? இல்ல ப்ரோ, ப்ரோ அதான் சொல்லு ப்ரோ. நெட்ஃபிளிக்ஸ் வித்துட்டாங்கன்னு இல்ல நெட்ஃபிளிக்ஸ் வித்துட்டாங்கன்னு தெரியும். அப்புறம் என்ன ப்ரோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சா போட்டோவெல்லாம் விட்டுட்டா பண்ணுவாங்க? அதுதாங்க எனக்கு சொல்றேன். புரியல. அவரு தனுஷுமே காசு போட்டு படம் எடுத்திருக்காருன்னு தெரியும். அப்புறம் என்ன உன்னை சும்மா அவரே கூடு ஓசி கூடு கொடுக்குறேன், அந்த வேற என்ன ப்ரோ விஷுவல கூட கேன் என்ன ப்ரோ? என்ன வைபர் ப்ரோ ப்ரோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவரோட உங்களுக்கு புரியுதா? படங்களோ பாட்டோ நீங்க ஏன் யூஸ் ப்ரோ பண்ணவே முட்டு இல்ல, கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல அதுக்கு இல்ல கேக்குறாரு. இப்ப நீங்க ஏன் முட்டு ஒரு கொடுத்துட்டு நிமிஷம், இருக்கீங்க? உங்களுக்கு அவர் தெரியுமா? படத்துல வர சீனையும் பாட்டையும் யூஸ் பண்ணவே இல்லைங்க. அவர் சாதாரண பிடிஎஸ்க்கு 10 கோடி இல்ல இல்ல கேட்டிருக்காருங்க. நீங்க இதுதாங்க ஏங்க பிரச்சனை. எடிட்டரா இருந்தீங்களா? 1957 லா இருக்குங்க வைபர், போய் படிங்க நீங்க போங்க. இல்ல இல்ல இல்லைங்க 1957 நீங்க லா அப்படியே இருக்கு, எடிட்டரா ஏங்க இருந்தீங்களா? இல்ல அப்படியே இல்ல போய் அப்படியே படிங்க போங்க, இருந்தாலும் அவர் கேக்குறது போய் இல்லைங்க. படிச்சுட்டு அப்படியே வாங்க இருந்தாலும் போங்க. அவர் கேக்குறது அநியாயம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் போட்டு ரிப்ளை கொடுத்துட்டு நான் பிடிஎஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன், படத்துல வந்து விஷயம்லாம் யூஸ் பண்ணல, உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ப்ரோ அப்படி கொடுக்க முடியாது ப்ரோ, லீகலா வந்து இருக்கு. உங்க ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து இல்ல அப்படி 26 ஓகே, கொடுத்தோம். பாயிண்ட் லீகலா பாத்துக்கலாங்க, கோர்ட்ல பாத்துக்குவாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை பாத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா தம்பி ஆடி லான்ச் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை? ப்ரோ இதெல்லாம் வந்து பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அப்ப நயன்தாரா பர்சனலா பேசினா நம்மள திட்டுவாங்க, எதுக்கு தேவையில்லாத வேலை? ப்ரோ இல்ல அவரு ஒரு ட்விட்லயும் ஓம் நம சிவாயன்றாரு, அன்பை பரப்புங்கன்றாரு. இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பொறுத்திருந்து நேரம் பார்த்து பண்ணணும்ன்றது அது ஓம் கோவம் நம வரதுதான் ப்ரோ. இது சிவாயன்றது ஒரு கடவுளோட இது ப்ரோ, எனக்கு அவரோட புரியல. பக்தி, ஒரு சரிங்களா? நிமிஷங்க, அது நீங்க அதுதான் சொல்றேன் ஜீசஸ் சேவ்ஸ்னு அந்த ஒருத்தவங்க அளவுக்கு. போடுறாங்க. ஏங்க இருங்க ஒரு ட்விட்லயும் ஒருத்தர் வந்து பேசுவேங்க. ஜீசஸ் சேவ்ஸ்னு போடுறாரு, அதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் யாருமே கூட சொல்லல. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா ரொம்ப சீப்பா இருக்கு, ரொம்ப சீப்பா இருக்கு. இதெல்லாம் வைபர் அவர் என்ன எல்லாரும் ரொம்ப அழியட்டும், கேவலமா யாருமே இருக்கு. உலகத்துல இருக்க கூடாதுன்னா ஓம் நமச்சிவாயனா தப்பா? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார் பாசிட்டிவா பேசுறீங்க? போட்டாலும் அதை நெகட்டிவா ஏன் பேசுறீங்க?
ஒரு நிமிஷம். யாரு நெகட்டிவா பேசுறது? நீ நான் தான்டா என்ன பேசுறீங்க சொல்றேன்னு தொடர்ந்து. புரியுதா? ப்ரோ அவர் போடுறாரு ஒரு ஓம் நிமிஷங்க, நம ஒரு சிவாய நிமிஷங்க. அந்த மாதிரி ஓம் நம ஒரு சிவாயனா ஆள் என்ன? பேசு. ஒரு ஆள் பேசு. நான் என்ன நீங்க சொல்றேன்னா, அன்பே அந்த சிவா அளவுக்கு மட்டும் பக்தி போட்டுக்கலாம். பக்தி இருக்கிறவருக்கு அந்த அளவுக்கு அவங்க அததான் கேக்குறாங்க. அந்த அளவுக்குலாம் இருக்கும்போது பக்தி எல்லாரும் இருந்தா தன்னோட படத்தோட ஃபுட்டேஜ் பிடிஎஸ் இருந்தாலும் எடுத்து கொடுத்துடலாமா? சொல்லு. கொடுக்க எனக்கு இப்ப வேணாங்க. அதிகமா ட்ரெய்லர் வைபர் வந்தது அப்புறம் என்ன? ப்ரோ. இங்க அப்புறம் என்ன ட்ரெய்லர் கடவுளை வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாக்குறதுக்கு நிமிஷம் இருங்க 300 ரூபா இருங்க. காசு வேணான்ற கொடுக்கணும் தெரிஞ்சுக்கோ. இல்ல பேர் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன ட்ரெய்லர்ல வந்துட்டா டெலிட்டட் சீனோ பிடிஎஸ்ஓ இப்ப கூட சமீபம் ஒரு படத்துல சொன்னாங்களா ஹார்ட்வேர் தொலைஞ்சு போச்சு சாஃப்ட்வேர் தொலைஞ்சு போச்சுன்னு. அது ஒருத்தன் கையில கிடைச்சு அவன் டெலிகாஸ்ட் பண்ணாலும் அது காப்பி ரைட் வச்சுக்கலாம். புரிஞ்சுக்கோ. இல்ல அது இல்ல அவ்வளவுதான் ட்ரெய்லர் வந்துதான் வந்ததுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன். ஏங்க ஒரு நிமிஷம். ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்மள மீறி இவங்க ரிலீஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு இதுல திரும்ப ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இதுக்கு பதில் சொல்லுங்க இல்ல 10 கோடி கொடுங்கன்னு ஆமாத்தா கேக்குறது எப்படி இருக்கு? ஆமா எப்படி இருக்கு இது? அவருக்கு போடாதுன்னு எங்க சொன்னதுக்கு அவருக்கு அப்புறமா நீ காசு போட்டு போட்டியா எடுத்துருக்காருல்ல. ரிலீஸ் பண்ற? போடாதுன்னு சொல்லி நீ எதுக்கு போட்டு ரிலீஸ் பண்ற? ஏங்க அவங்க சிம்பிள் தெளிவா வைப்பர். சொல்றாங்க. இரு அவங்களோட ஒரு நிமிஷம் அவங்க வச்சிருக்க கேமராவோ போன்லயே எடுத்திருக்கிறதா நான் யூஸ் பண்றேன். சரிங்க, அதுக்கு போய் பணம் அவங்க காசு கேட்டிருக்காங்கன்ற இல்லாம மாதிரி தான் போய் அந்த சொல்லியிருக்காங்க. இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க சொந்த வைபர் செலவுல போனாங்க. ஏங்க அவர் வைப்பர் சொல்ற அதுக்கு வீடியோ எல்லாம் எங்க கோர்ட் சோசியல் இருக்கு. மீடியாலே இருக்கு. இல்ல ஒரு வைப்பர் நிமிஷம் ஏங்க அது ட்விட்டர்ல எவ்வளவு எதுவுமே இருக்கு வைபர் தெரியுமா? இருக்குங்க. அது அந்த எதுவுமே 3 இருக்கட்டுங்க. செகண்ட் அதுக்கு அவங்க எதுவுமே இருக்கட்டுங்க. இவங்க ஒரு தானங்க அதை நிமிஷம் இது இருக்கும். ப்ரொடக்ஷன் பண்ணி இது வைப்பர் வைபர் பண்றாங்க. வைபர் காசு வைபர் வச்சிருக்காங்க. கோர்ட் வைபர் இருக்கு. அவங்க கோர்ட் ஓசிலியா மூலமா பண்றாங்க. கேஸ் வைபர் போடலாம். கேஸ் தானே வக்கீல் போட்டிருக்காங்க. வச்சு லீகலா நோட்டீஸ் கொடுக்கலாம். அது இல்லாம வந்து இங்க ட்விட்டர்ல கதிர்த்து இருந்தா ஐயோ அம்மா கஷ்டப்பட்டு வைபர் வந்து உன் கஷ்டப்பட்டு வந்து வீட்டுக்கு எல்லாம் என்ன நான் ஈஸியா அனுப்புற வந்துட்டாங்களா? லெட்டரை நீ பப்ளிக்கா போஸ்ட் பண்றீன்னா நீ பப்ளிசிட்டி தர்ற சீப்பா ஒரு வேலை பாக்குறதுன்னு அர்த்தம். இதை விட ஒரு கேவலமா எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க யாருமே. உன் வீட்டுக்கு அனுப்புற லெட்டரை நீ வந்து ட்விட்டர்ல போடுற இன்ஸ்டாகிராம்ல போடுற ஏண்டா இதுக்கு மேல நீ வந்து ஒரு அங்க மூலையிலையா வைபர்? நீ என்ன இல்ல சின்ன இல்ல ஒரு குழந்தையா? நிமிஷம். நீங்க என்ன அதுல ஒரு வக்கீல் நோட்டீஸ் அறிக்கையில என்ன அனுப்பியிருக்கீங்க சொல்லிருக்கீங்க? இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு நிமிஷம். வக்கீல் ஒரு நோட்டீஸ் அனுப்ப நீ நிமிஷம் அனுப்பு இங்க வக்கீல இங்க வச்சு பாருங்க. காசு இல்லையா உங்களுக்கு? கண்மூடித்தனமா வந்து யாரையும் அங்க சப்போர்ட் பண்றதுக்காக நான் பேசல. நம்ம புரிஞ்சுக்கிட்டத வச்சுதான் பேசுறோம். நீங்க வந்து எப்படி தனுஷ்க்கு ஆதரவா சொல்றீங்களோ அந்த மாதிரி நான் கேக்குறது என்னன்னா அப்ப நீங்க நயன்தாராக்கு இதெல்லாம் ஆதரவா நீங்க பேசுறீங்களா? பாக்கணும்ன்ற இல்ல நீங்க நயன்தாராக்கு ஆதரவா பேச சொல்லிட்டு பேசுங்க. நயன்தாராக்கு ஆதரவா ப்ரோ. பேசுறீங்களா? எனக்கெல்லாம் இங்க பாருங்க, எனக்கு நயன்தாராவை பிடிக்காது. இல்ல நான் அப்புறம் நான் எதுக்கு அதெல்லாம் பேசுறீங்க? அதுக்காகலாம் கேட்கல. சில விஷயம் தப்பா இருக்கு. இங்க வந்து என்ன தப்பா இருக்கு? மொத்தமா ஒரே இல்ல இருங்க வைபர் பேச வைபர் விடுங்க ப்ரோ. வைபர் 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 சரி நீங்க என்ன சொல்ற தப்பா பாயிண்ட் இருக்கு இல்ல சொல்லுமா? இது இல்ல ஒரு நிமிஷம். ஆனா இது கண்டிப்பா தனுஷ்க்கு அகேன்ஸ்டா அவங்க கொடுத்த அறிக்கையே ரொம்ப பர்சனல் அட்டாக்ல போய் அவர் டிகிரேட் பண்ற மாதிரி பேசி நீலாம் ஒரு ஆளா, நீ வந்து அவங்க அப்பாவும் அண்ணனும் வச்சுக்கிட்டு வந்தவன், நீ ஆடியோல அப்போ அவர் எதுவுமே ரிப்ளை கொடுக்கல, எதுவும் பண்ணல. ஆனா மொத்தமாவே நயன்தாராக்கு நெகட்டிவா போயிடுச்சுல அது. ஏன்னா இந்த ஈகோ தான் பிரச்சனை. நான் கேட்கறது இந்த ஃபுட்டேஜையோ சாங்கையோ அவங்க இந்த ஈகோ இப்பயே இந்த ஈகோல இருக்காங்கன்னா அதை கேட்கும் போது அப்படிதான் இருந்திருப்பாங்க. அவங்க ப்ராப்பரா கேட்டிருக்க மாட்டாங்க. கேட்டிருந்தா கொடுத்துருப்பாருங்க. எங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டை வச்சு அவர் எடுங்க பண்ண போறாரு. இதுல காசு வாங்கி தான் தனுஷ்க்கு ஏதாவது வரப்போதா? ஒண்ணும் கிடையாது. இந்த ஈகோ தான் பிரச்சனை. இந்த ஈகோக்கு தான் அவரு கொடுக்கல. ப்ராப்பரா கேட்டிருக்க மாட்டாங்க. ப்ரோ அததான் திரும்ப அதுதான் அவங்க இவங்களும் வந்து ட்ரிகர் பண்றாங்க. கார்த்தி ப்ரோ அதுதான் அவங்க என்னன்னா ஃபிலிம் ஃபேர்ல நான் பேசுனது அவங்க அது சொல்றாங்க. எப்படின்னா அவங்க வந்து அந்த படத்துல நடிச்ச விதமோ அவங்க ஓன் வாய்ஸ்ல பேசினதை கூட அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி இவங்க மேடையில பேசியிருக்காங்க. அப்படியெல்லாம் ப்ரோ மீறி நான் சொல்லி இருங்க உண்மையிலேயே அப்படிலாம் நயன்தாரா நடிச்சது கேவலமா தான் இருக்கும். அதுல அதுக்கு ஒரு ஒண்ணும் பண்ண நிமிஷம் முடியாது ஒரு வைபர். நிமிஷம் ஒண்ணும் பண்ண சரி முடியாது அதெல்லாம் வைபர். கேட்கல. அதெல்லாம் ஒரு உண்மைதான். நிமிஷம் ஒரு அதெல்லாம் நிமிஷம். கிடையாது. அதெல்லாம் அப்புறம் மீறி வைபர் அதெல்லாம் நீங்க அதெல்லாம் மீறி ஃபில்டர்லாம் அந்த கொண்டு படம் வெற்றி வராதீங்க அடைஞ்சது. வைபர். ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ குணா அதெல்லாம் படம் மீறி எப்ப வந்துச்சு? எந்த வருஷத்துல வந்துச்சு? இப்ப வாங்கல காசு இளையராஜா வாங்கலையா மஞ்சுமல் பாய்ஸுக்கு? எப்ப வந்துச்சு சம்மந்தம் அது? இல்லாம ஒரு இல்ல நிமிஷம் இல்ல சம்பந்தம் இல்ல இல்லைங்க. இல்ல சம்மந்தம் பேசி இருக்குங்க. எல்லாமே முடிச்சாரன் ஒரே அப்புறம் காப்பிரைட் பேசி தாங்க. முடிச்சாரன் அப்புறம் பதில் சொல்லு. பேசி முடிச்சாரன் அப்புறம் பதில் சொல்லு. நீ கேக்குறது நான் என்ன வன்மத்தோட சொல்றேன்னா பேசிக்கிட்டே இருப்ப, எல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. வேற டைம் இல்லையா? சூப்பர்மா நான் பேசுறது. சொல்றது அதெல்லாம் மீறி அந்த படம் வெற்றி அடைஞ்சது வந்து வைபர் தனுஷோட ஈகோ. பேசாத தனுஷோட ஈகோவை வந்து டச் பண்றதுன்ற மாதிரி தான் அவங்க மீன் பண்றாங்க. அவ்வளவுதான். அது நீ வந்து இன்னமும் தனுஷ் இருக்கா? மேலேயே 10 வன்மமா வருஷம் இருக்குன்னு கழிச்சு தெரியும் எல்லாத்துக்கும் 10 வைபர். வருஷம் நீ கழிச்சு பேசாத இன்னமும் அதை வைபர். வச்சிருக்கீங்களான்றதுதான் அவங்களோட வைபர் கேள்வியா இருக்கு. தனுஷ் சும்மா மேலாம் மஞ்சுமல் குறை சொல்றதா பாய்ஸ்க்கெல்லாம் இருந்தா நீங்க இது யாருமே எடுத்துட்டு குறை சொல்ல ஓடுறீங்களா? முடியாது. அவரெல்லாம் நீ இப்படி நெப்போட்டிசம் மாதிரி அட்டாக் பண்றதெல்லாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு கேவலமான அறிக்கை நான் பார்த்ததே இல்லையா? இவ்வளவு கேவலமா பண்ணுவாங்களா? நார்மலா விட்டுறதோட சப்போர்ட் பண்ணிருப்போம் நயன்தாராக்கு. தனுஷை இல்ல இப்படி இது ஒரு உண்மை அவங்க இல்லைங்க. அப்பா அவங்க பேரெல்லாம் எதுக்கு போடணும்?
அதுதாங்க இந்த அவங்க அப்பா என்ன அறிக்கை பண்ணாங்க? ஒரு அறிக்கையை ஆயிடுச்சு. அதான் உண்மை. இன்னொன்னு ப்ரோ, இங்க பாருங்க, அந்த படம் நடக்கும்போது 2 சைட்லயுமே எக்கச்சக்க பிரச்சனை. ஓகேவா? இவங்க சரி அவங்க சரிலாம் சொல்ல முடியாது. 2 சைட்லயுமே பஞ்சாயத்து இருக்கு, 2 சைட்லயும் சரி இருக்கு, 2 சைட்லயும் தப்பு இருக்கு. இல்ல ப்ரோ, ஒரு எஸ் குமரன் அவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அது ஏன் ப்ரோ அது? ஆமாங்க, அவர் என்ன சொல்றாரு, நீ ப்ரோ அது கார்த்திக் ப்ரோ எல்லைக்கு உங்க பேசுறது வாய்ஸ் எல்ஐசி பிரேக் விட்டு ஆகுது விட்டு ப்ரோ. கேக்குது ப்ரோ. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. இல்ல அவரு, நீங்க அடுத்தவனை கேள்வி கேட்குறீங்களே, நானும் உங்களுக்கு கேட்கிறேன். எல்ஐசி டைட்டில் நான் தான் வச்சிருந்தேன்னு சொல்றாரு. எல்ஐசி டைட்டில் யாருமே வைக்க முடியாம போயிடுச்சு, அதை விட்டுருங்க. இல்ல இல்ல, அவர் இன்னைக்கு வந்து இந்த கேள்வி கேட்கும் போதுதான் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. ஆமா, அவர் இது கேக்குறதுல ஒன்றும் எனக்கும் ஒண்ணு நயன்தாரா கிடையாது. இது இன்னைக்கு லைம் அறிக்கை லைட்டா இல்ல இல்ல, விடும்போது தான் எனக்கு ஒரு எல்ஐசின்னு அதுல சந்தேகம் இருங்க வருது. இருங்க ஒரு நிமிஷங்க. வைப்பர் எல்ஐசின்னு இப்ப அவங்க வச்சிரல, எல்ஐகேன்னு வச்சிருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை எல்ஐசி தான் விடுறாரு. அந்த வச்சாங்க. அறிக்கையில ஒரு நிமிஷம், அந்த அறிக்கையில தனுஷுக்கு அவங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு இவரு பதில் சொல்றாரு. இதெல்லாம் வந்து யார் எப்படி எதுக்காக இவரு பதில் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஏதாவது கனெக்ஷன் இருக்கும், வைபர் இதுதான் யோ, நீ சொல்றேன். எதுக்கு வந்து கணக்கு பேசிட்டு சரக்கு இருக்க எதுவும் bro? அடிச்சிருக்கியா ஐயா வைபர்? ஐயா சரக்கு எதுவும் ஒரு வைபர், நீ அடிச்சிருக்கியா? எதுக்கு வந்து பேசிட்டு இருக்க இன்னைக்கு? எஸ் குமரன் என்னையா பேசுற இருக்காருல்ல. வைபர்? ஏன் சரக்கு அடிச்சிருக்கியா? குமரன் வந்து முன்னாடி ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2-3 படம் மியூசிக்லாம் பண்ணாரு, டைரக்ட் பண்ணாருன்னு. ஓகேவா? அவரு வந்து ஒரு அறிக்கை விடும்போது சும்மா அவரா விட்டா யாரு பார்ப்பாங்க? இல்ல ப்ரோ, இப்ப எனக்கும் கார்த்திக் இல்ல இல்ல ப்ரோக்கும் முன்னாடி பிரச்சனைனா இது வைப்பர் இது என்ன எப்படி 2 தெரியுமா? பேர்த்தையும் இழுத்து பேசலாம். இப்ப எனக்கும் இந்த ரிவ்யூக்கும் பிரச்சனைனா என்னையும் அவரையும் பேசலாம். இல்ல எங்க அப்பாவை இழுத்து பேசினா அது வாயவே இல்ல. குத்தலாம். அந்த இப்போ மாதிரி தான் இருக்கு. வைப்பர் சொல்றாரு அவரு ஏன் அப்பா வந்து பேரெல்லாம் பேசுறாரு. எதுக்குடா இழுக்கிறீங்க? ஏன்டா இங்க பாரு உங்களுக்கு அறிவே வைப்பர், இல்லையா? இப்போ அப்பா ரஜினி பேரை ஃபேன்ஸோ போடுறீங்க ஒரு யாரோ லெட்டர் பேசிட்டு பேட்ல. இருந்தா டேய், நீ யாரா நீ லூசாடா? நீ மானம் கெட்டத்தனமா நடந்ததை இல்ல? பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ இன்னும் யார்கிட்ட வைபர் பேசிட்டு இருக்க? ஒண்ணு கேட்கல. வைப்பர் இது நான் ஒழுங்கா நயன்தாராட்ட பேசுறீங்க. கேக்குறேன். இல்ல இல்ல, இவன் ஒண்ணு யார்கிட்ட கேட்கல. பேசிட்டு நயன்தாரா இருக்கான்? போட்டிருக்கு கஸ்தூரி ராஜா, நீதான் ப்ரோ யாரையா மொட்டையை நடந்ததை பேசிட்டு பத்தி இருக்குது. பேசிட்டு இருக்கோம், இவன் மட்டும் சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கான். ஏய் என்னடா? வைப்பர் நீ என்ன ஆயிடுச்சு உனக்கு? ஏதாவது சரக்கு இருக்கு போட்டிருக்க, என்ன சரக்கு வெயிட் சொல்ற? பண்ணு, நானும் வெயிட் வாங்கிட்டு பண்ணு. இரு, இருக்கேன். என்ன என்ன அந்த ஒரு நிமிஷம், வைபர், அறிக்கையில என்னன்னா எனக்கு உங்க என்ன கூட பிரச்சனைனா கஸ்தூரி ராஜா ஒரு யாரு? நிமிஷம், நீ என்ன வந்து கஸ்தூரி ப்ரோ, ராஜா யாரு? உங்க கூட சேர்ந்து தனுஷ் கஸ்தூரி ராஜா ஏய், யாரு? ஒரு தனுஷ் நிமிஷம். அப்பா பேரை இல்லடா. லெட்டர் பேட்ல இல்ல போற அளவுக்கு நீ நயன்தாராக்கு இது பண்ற இல்ல இல்ல, வைப்பர். ஒரு டேய், நிமிஷம். அப்ப உங்க கூட சேர்ந்து தனுஷ் சப்போர்ட் பண்ணுமா? புரியல எனக்கு. வைபர் ஏய் வைபர் சப்போர்ட் என்ன இல்லடா, அந்த என்னடா அறிக்கையில ப்ராப்ளம் இருக்கு கஸ்தூரி சொல்லு. ராஜான்னு போட்டிருக்கு. அப்ப போட்டிருக்கல உயிர் நீ உள்ளது சொல்றத நான் அப்பவாகிய எதுக்கு ஏத்துக்கணும்? ஒரு விஜயசிங்கன். நிமிஷம், என்ன அதே ஆச்சு? மாதிரி நீ இது குடிச்சிட்டு நீ பேசுறியா? நீ குடிச்சிட்டு தான் தனுஷ்க்கு குடிச்சிட்டு சப்போர்ட் பேசுற, நீ பண்றியா? தான் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்க. அப்புறம் நான் ஏன் குடிச்சிட்டு, சம்பந்தமே நீ இல்லாம வந்து நான் ஒரு கஞ்சா கருத்து சொல்றேன், நீ அடிச்சுட்டு எப்படி சரி, சொல்ற? நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. வைபர் இப்ப என்ன நயன்தாரா ஏய் சப்போர்ட்டா அந்த நீங்க? இல்ல அந்த அறிக்கையில அது வந்துட்டு அறிக்கையில கதறல் குமரல் தன்னோட கண்ணீரை நயன்தாரா எழுத்தாக டேய், அவனை எழுதிருக்காங்கடா ஸ்பீக்கர் வைப்பர். விட்டுறா. ஐயோ, ஸ்பீக்கர் விட்டு எடுப்பா தம்பி. வைபர் ப்ரோ ஒரு நிமிஷம், நீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நடந்திருக்கு, ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம். எனக்கு இதெல்லாம் யாரு நீங்க வைபர்? நான் நீங்க வந்து ஜென்ரலா உங்கள்ட்ட தனுஷ் ஒரு எப்படி, கேள்வி கேட்கறேன். இல்ல ஒரு நிமிஷம், தனுஷ் எப்படி வந்து நீங்க இல்ல வந்து இல்ல, நான் சில ஜென்ரல் விஷயம், கேள்வி ஒண்ணு கேட்கறேன். இருங்க இருங்க, நான் உங்களோட சரி வியூ நான் என்ன எனக்கு முடிச்சுக்கிறேங்க. ஐயோ, ஹலோ 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 எஸ் கொஞ்சம். ஃபைபர் வந்து நயன்தாரா சப்போர்ட்டர்லாம் கிடையாது, நயன்தாரா ஃபேனும் கிடையாது. அப்புறம் ஏன் ப்ரோ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க அப்படி? இப்படி ஒரு ஆங்கிள் இருக்காதா, இப்படி ஒரு கருத்து இருக்காதா அப்படின்றது கேட்கிறாரு. அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லை விட்டுப்போங்க. நீ ஏன் நயன்தாரா சப்போர்ட்? அவர் சப்போர்ட்லாம் பண்ணலைங்க, அவர் கேட்கிறாரு. ஓகே, இது இப்படி இருக்குமா அப்படி சரி, இருக்குமா என்னதான் கேட்கிறாரு. கேக்குறாரு? சரி, என்ன கேக்குறாரு? அதுதாங்க, அது அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு சும்மா நீ ஏன் நயன்தாரா, ஏன் சப்போர்ட்டே பண்ணக்கூடாதா? சப்போர்ட்டும் பண்ணலாம், ஆதரவாகவும் இருக்கலாம், இல்ல கேள்வியும் கேட்கலாம். இதுல ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணு நீ ஏன் பேச ஃபர்ஸ்ட் அடுத்த வாயை அடைக்காதீங்க இந்த மாதிரி தேவையில்லாம. இல்ல இல்ல இல்ல, ப்ரோ, வாய் அவர் வந்து அடிக்கிறது இல்ல ப்ரோ. 3 இது முசை வெடியாக்கு அவரு 10 கோடி என்ன கேட்கறதா சொல்றாரு. என்ன பேசுறாருன்னு தெரியணும்ல. ஆஹ் அவரு எல்லாமே ஒரு விஷயத்த ஆப்போசிட்டா இல்ல, பேசணுங்கிறத அத வந்து பேசணும், அதை கேக்குறேன். அந்த இப்ப இதே விஷயம் இல்ல இல்ல இல்ல, ராஜ்கமல் பிலிம்ஸ பத்தி பேசினா இவர் வந்து வேற என்ன பேசுவார் அவரு? இப்ப வருண்ன்றவர் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, இதனால கூட இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு இந்த கேள்வி கேட்கறாரு ப்ரோ.
ப்ரோ ஒரு நிமிஷம். நான் வந்து தனுஷ்க்கு இதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்துல வந்து தனுஷ் வந்து ஒரு பெரிய மனசோட விட்டு கொடுத்துருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு பணம் கேட்டு அது இல்ல பண்ணிருக்கலாம். ப்ரோ, இங்க விட்டு அந்த கொடுக்கணும் அவனுக்கு மாதிரி தேவையில்ல ப்ரோ. இங்க பாருங்க. இப்ப நான் வந்து கொடுக்கணும்னு இல்ல தேவையில்ல. இல்ல இந்த இந்த 3 செகண்ட் பெருசா எடுத்துக்காம விட்டுருக்கலாம்னு சொல்றேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப அவரோட இல்ல ப்ரோ, சரி இல்ல ப்ரோ, இல்ல எனக்கு இப்ப வந்து எனக்கு அது நீ இருக்க வேணும், ப்ரோ. நான் பே வைபர் பண்றேன், உனக்கு வைபர் என்ன பிரச்சனை? இல்ல வைபர் இல்ல ப்ரோ, ஒரே நிமிஷம் ஒரே வைபர் நிமிஷம் நான் சொல்றேன். வைபர் இல்ல நான் இல்ல பதில் இல்ல, சொல்றேன் அது கேளுங்க. என்னோட காசு, ஏங்க வைபர் அவ்வளவுதான். நான் வைபர் விட்டு தரல 3 வைபர் நிமிஷம். வைபர் தனுஷ் வந்து விட்டு கொடுத்துருக்கலாம், தனுஷ் கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் நீங்க ஓகே சரியா. இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, சண்டே ஆயிடுச்சு. இப்போ என்னால உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும். ஆனா நீங்க என்கிட்ட பேசாம SS12 ஐயப்பன்ட்ட நம்ம மேடிட்ட கேபி கருப்புட்ட இவங்ககிட்டலாம் சொல்லி என்கிட்ட ஏதோ ஒரு கார்த்தி தானே கொடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி வரீங்க. போயிட்டு அன்னைக்கு நம்ம என்கிட்ட கேட்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். சிம்பிள் சரியா. அது எப்படி நான் அவன்கிட்ட பேச முடியும்? என் உதவி உங்களுக்கு வேணும், என்கிட்ட இருக்கிற விஷயம் வேணும், ஆனா உங்களுக்கு ஈகோ இருக்கு அப்படின்னா ஓகே அப்போ வேணா விட்டுரு, அப்படிதான் நான் இருப்பேன் இல்லையா. சிம்பிள் பிரச்சனை இருந்தாங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. சரி ஓகே ப்ரோ. அது உண்மையா கூட இருக்கலாம். நேரா அவங்க கேட்காம அது ஓகே. ஆனா நான் நினைக்கிறது இந்த அளவுக்கு அவங்க வந்து, ஏன்னா இவ்வளோ வார்த்தைகள் அந்த கண்டிப்பா இந்த வார்த்தைகள்லாம் போகாது. அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில விமர்சனங்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி இந்த மேடை பேச்சில் பேசுறது இதெல்லாம் எல்லாருக்குமே ஏத்துப்பாங்க அதெல்லாம். ஆனா வந்து இது ஒரு இதே கிடையாது. இதுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை பண்ணி இப்போ ட்ரைலர் விட்டதுக்கு அப்புறம் இவர் ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டு அதுக்கு இவங்க திரும்ப ஒரு பதில் சொல்லி, அப்ப அந்த இடத்துக்கு தள்ளுனது தனுஷ் தான் நான் நினைக்கிறேன். இல்ல ஏன்னா ப்ரோ வைபர் ப்ரோ, ட்ரைலருக்கு இப்ப அப்புறம் என்ன இருக்குன்னா ட்ரைலருக்கு இல்ல அப்புறம் இல்ல ஒரு அதுக்கு நோட்டீஸ் நான் என்ன இப்பதானே அனுப்பி பேசி சொல்றேன்னா, முடிச்சாங்க. மறுபடியும் வந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன பேசுறேன்? இப்பதானே பேசி முடிச்சோம். இல்ல அது கார்த்தி, கொஞ்சம் டைம் மறுபடியும் ஆயிடுச்சு. தனுஷ்னு வந்தீங்கன்னா என்ன வைபர் பேசுறது? ப்ரோ இப்பதானே தனுஷ் கார்த்தி, பேசி முதல்ல எல்லாம் சால்வ் சொல்லிட்டாரு, பண்ணோம். திரும்பி நீங்க வேணும்னே வச்சு என்ன ப்ரோ? மறுபடியும் தனுஷ், உனக்கு ராயன் இந்தியன் 2ல இருந்தே தனுஷ் மேல வரணும். எல்லாத்துக்குமே தெரியும் வைபர். சும்மா தனுஷ் மேல பழியெல்லாம் போடக்கூடாது. பல ஏன் கார்த்தி உண்மைகள்லாம் இந்த சொன்னா இங்க ரொம்ப கேவலமா இருக்கும். சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க நீ ஆரம்பத்துல இருந்து. வைபர், நான் இல்ல ஏதோ இல்ல பேசிட்டு உனக்கு இருக்கேன், நீ தெரியாது. ஏத்திக்கிட்டு இருக்க. நீ உனக்கு ராயன் வைபர் இந்தியன் 2ல இந்த இருந்தே தனுஷ் மேல வரணும். ஆலவந்தான் டைம்ல தானூட்ட பேசுற மாதிரி இப்ப பேசலாமா? கதை கேட்கலாமா வேணா? கார்த்திக் ப்ரோ, இவனுக்கு தனுஷ் மேல ஏற்கனவே இந்தியன் 2 டைம்லயே ராயன் பிரச்சனை வந்தபோது பேசிக்கிட்டு இருந்தான். ஐயா இவன் ஏங்க கார்த்தி, தேவையில்லாம பாருங்க சம்பந்தம் எல்லாம் ஒரு பேசிக்கிட்டு இருக்கான். நிமிஷம் அவ்வளவுதான் ப்ரோ, இருங்க. வேற ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. சரி கார்த்தி விடுங்க ஏங்க. ப்ரோ எனக்கும் வைபரும் பிரச்சனைனா, வைபர் வந்து எங்க அப்பா பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன ப்ரோ ஆகும்? இதெல்லாம் தப்பு ப்ரோ. தனுஷ் அப்பா பேர்லாம் எதுக்கு போடணும்? எப்படி அதுதாங்க ப்ரோ அதெல்லாம் தப்பு இப்படிலாமா தான், ப்ரோ? அதுதான் இவ்வளவு கேவலமா சொல்றேன். இருப்பாங்களா ப்ரோ? அதுதான் பேக் ஃபயர் ஆயிருக்கு அவளுக்கு. அந்த அறிக்கையை ஃபர்ஸ்ட் வார்த்தையிலே ப்ரோ நான்லாம் அசிங்கப்பட்டாங்க. நயன்தாரா ஃபேன் தான் ப்ரோ. இந்த மாதிரி இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல ப்ரோ. இதே சொல்றேன், இந்த மாதிரி அவங்க அப்பா தனுஷோட நிலைமை எப்படி இருக்கும் அவர் மைண்ட் செட் இப்போ? அவங்க அப்பா பேரை போட்டு ஒரு லெட்டர் பேட்ல விடுறாங்களே, இப்ப நேஷனல் நியூஸ் வரைக்கும் ஐயா போகுது. ஐயா நீ ரொம்ப ஓவரா கோவத, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரிலாம் இல்ல அவங்க ப்ரோ, யாரும் நினைக்க மாட்டாங்க. யாரும் கண்டுக்க போறதில்ல. ஓகே, கேஷுவலா கண்டுக்க மாட்டாங்க. இல்ல கண்டுக்க மாட்டாங்க ப்ரோ. பட் ஸ்டில் நான் இப்ப ஆலவந்தன் ப்ரோ பத்தி பேசலாம்னு இப்போ இருக்கேன் வைபர்ட்ட கஸ்தூரி கொஞ்சம். ராஜான்னு இது எல்லாரும் பேசுறாங்களே ப்ரோ, எல்லாரும் ஐயோ நியூஸ்லயும் பரவுதே சாமி, ப்ரோ. அதுக்கு நான் அவர்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டாரு. நீங்க ரொம்ப ஓவரா சீன் பண்ணாதீங்க, அதெல்லாம் கிடையாது. ஏங்க இது சூப்பரா நயன்தாரா ஹேண்டில் பண்ணிருக்கலாங்க. அவங்க சொதப்பி தனுஷுக்கு வந்து பெருசா இத ஸ்ட்ரைக் பண்றதுக்கு கொடுத்துட்டாங்க, அதுதான் உண்மை. அவங்க பண்ண ஒரு நாளைக்கு என்ன ஃப்ரெஷ் ஷோ போடுறாங்களே ப்ரோ, அது வேற நியூஸ் வந்துச்சு. அது தெரியல. அந்த செம அறிக்கையில டைமிங் ப்ரோ. ஆனா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு என்ன விஷயமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் பேசியிருந்தாலே உண்மையில நயன்தாரா பக்கம் நியாயம் நிக்கிற மாதிரி நிறைய பேர் நின்றுருப்பாங்க. ஒரு எக்ஸாக்ட்லி ப்ரோ, ஒன்னும் தப்பே இல்ல. இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க பாத்தீங்கன்னா திமிரான வார்த்தை மட்டும்தான், திமிரான வார்த்தை, அந்த ஆட்டிடியூடு அரகன்ஸ் மட்டும்தான் மொத்தமாவே இன்னைக்கு நயன்தாராவோட அறிக்கைய இது எல்லாத்தையுமே எதிராக நின்று எல்லாரும் தனுஷ் பக்கம் நின்று காரணம் தான். இந்த அரகன்ஸ் தான் அவங்க கிட்டயுமே இருந்திருக்கும், அவங்க கிட்ட ரைட்ஸ் கேட்கும் போதும் அப்படின்றதான் நமக்கு தெரியாது. பட் ஜட்ஜ் பண்றோம், அவ்வளவுதான். இந்த அறிக்கையிலே உங்களுக்கு இந்த திமிர் இருக்கு அப்படி அப்ரோச் பண்ணும் போதும் அதே திமிர் தான் ப்ரோ இருந்திருக்கும் டெஃபினட்டா. அதனால அவர் கொடுக்க மாட்டாரு, ஆக முடியும். நம்ம கார்த்தி ப்ரோ, யாருக்குமே இது தெரியாது அரகன்ஸா இல்லையான்னுலாம் தெரியாது. இப்ப வைபர் ராஜால் அதுக்கு வந்து மண்டி போட்டிருக்காரு.
அப்படி சொல்லுங்க. அரகன்ஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வார்த்தையே தப்பா இருந்தது இல்லையா? அது கரெக்ட் ப்ரோ, அது நான் ஏத்துக்கிறேன். இப்ப வைபராஜ் எல்லாம் பிளைண்டா சப்போர்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? காமனா மனுஷன் எப்படி ஒரு பாக்குறான்னு அப்படி நிமிஷம் பாட்டு ஒரு போலாமே. நிமிஷம் உங்களுக்கு நடந்தது தெரியுமா? 2 பேருக்குள்ள நடந்தது. நீங்க எப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? ப்ரோ உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? இப்ப நீங்க ஒரு எவ்வளவு முடிவுக்கு வந்து பேசிட்டு எப்படி? இருக்கீங்க? ப்ரோ ஒரு நிமிஷம் உனக்கு அவரு உனக்கு தெரியுமா ஒரு அவரு நிமிஷம் நீ ப்ரொடியூசரு. இவ்வளவு மூச்சு நான் இல்ல அவர்கிட்ட இல்ல இல்ல கேக்குறேங்க இல்ல அவர்கிட்ட கேக்குறேன். நீங்க நான் ஒரு உங்ககிட்ட நடந்தது கேக்குறேன். தெரியாம அதான் நீங்க அதான் தனுஷ் கரெக்ட். உனக்கு தான் தெரியுமா? சரியான இதுல இருக்காரு. ஜென்ரலா அவரு உனக்கு தெரியுமா? ப்ரொடியூசரு. ஒரு ஆள் அவரு உனக்கு பேசுங்க. தெரியுமா? அதான் நான் தான் பேசுறேன். அவரு ப்ரொடியூசரு. அவர்கிட்ட எல்லா ரைட்ஸ் இருக்கு. அவர்கிட்ட நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அவரு கொடுத்தா நீங்க யூஸ் பண்ண முடியும். அவரு கொடுக்கல, அவ்வளவுதான். அதோட விட்டுருங்க. அது தெரியுங்க, நடந்தது எதுக்கு போய் தெரியும். பிச்சை நான் எடுத்துட்டு சொல்றது இருக்கீங்க? இவங்க 2 இல்ல இல்ல பேருக்குள்ள இல்ல நடந்த பிரச்சனை. எதுக்கு ஒரு போய் நிமிஷங்க. பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? பிச்சை கிடையாதுங்க. அந்த இல்ல படத்துல இல்ல நடிச்சிருக்காங்க அவங்க. வைபர் இல்ல புரியுதா? இல்ல வைபர் நடிச்சிருக்காங்க, நான் வைபர் காசு நாளைக்கு கொடுத்தாச்சு காசு இல்ல. இல்ல இல்ல ஓசியா ப்ரோ வைபர் அடிச்சாங்க. வைபர் அவங்க 2 பேத்துல இல்ல 2 பேத்துக்குள்ள காசு கொடுத்தாச்சு இல்ல. இங்க பாருங்க அதெல்லாம் விடுங்க. வைபர் இவங்க 2 பேத்துல நடந்தது என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஓகேவா? ப்ரோ இல்ல ஆமா ப்ரோ, அதுதான். சரியா? பேசிக்கலி அவங்க ஒரு ஆக்டர்ஸ், 10 வருஷம் ஒரு ஆச்சு. ப்ரொடியூசர். காசு கொடுத்தாச்சு ப்ரோ. இவங்களுக்குமே டைரக்டர் காசு இவங்களுக்குமே கொடுத்தாச்சு ஞாபகம் ப்ரோ. எல்லாம் பெருசா எல்லாம் இருக்காது. இவங்களுக்கும் ஞாபகம் இருக்காது. ஆனா இப்ப இங்க என்ன பிரச்சனைனா அவங்க நயன்தாரா அவங்களுக்கு நடந்த பாதிப்பை பேசும்போது அதை மட்டும் பேசியிருந்தாலே அவங்களுக்கு பெரிய சிம்பத்தி கிடைச்சிருக்கும். ஆனா தேவையில்லாம தனுஷ் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணி நயன் கார்த்தி நான் பிரேக் ஆகுது. சரி கார்த்தி ப்ரோ, நீ வந்து இத பத்தி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா கூட ஓகே. தனுஷுக்கு வைபர் ராஜா இத பத்தி என்ன பேசுறதுக்கு, என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டா பார்த்து பேசிட்டு இருக்க அப்படியா? ப்ரோ நான் பேசுறது ஒண்ணும் இது கிடையாது. அவர் இங்க பாருங்களேன், டீசரை நான் வந்து பார்த்து என்ன பேசுறா சொல்றேன்னா, ப்ரோ. டீசரோ ட்ரெய்லரோ இல்ல வந்துருக்கு. இல்ல அதை பார்த்து பேசிட்டு இருக்கேன். நான் இன்னும் பார்க்கல ப்ரோ. நான் பார்த்து வந்து நான் காலையில இருந்து சொல்றேன். ஒரு நிமிஷங்க, காலையில இருந்து நான் பார்த்த வரைக்கும் இப்ப நான் வந்து நயன்தாராக்கு ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, இப்படியும் நீங்க வந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அந்த அளவுக்கு போற இடத்துக்குன்னா அது ஒரு காரணம் இருக்கும். அது நம்ம யாருக்குமே தெரியாது அது. சரிங்களா? நீங்க எல்லாம் இப்ப தனுஷ் வந்து கரெக்ட், அவர் இந்த மாதிரி இவங்க செல்லியும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுமா, ஓகே நான் ஏத்துக்கிறேன். இவங்களும் அந்த மாதிரி இல்ல இப்ப சில நான் வார்த்தைகள் தனுஷ் எல்லாம் யூஸ் கேரக்டர் சொல்ல பண்ணிட்டு ப்ரோ. இப்ப நான் என்ன இல்ல சொல்றேன்னா, நான் வைபர் வந்து ப்ரோ, ப்ரொடியூசரு, நான் கொடுக்கலன்ட்டேன். வைபர் நீங்க ராஜா ஏன் என்ன தொங்குறீங்க இன்னும்? பிரச்சனைன்னா, இல்ல நீங்க யார ஃபாலோ பண்றீங்களோ அவங்க இந்த டிவியில உடைச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்து நீங்க காலையில இருந்து பார்த்து நைட் பேசுவீங்க. அந்த மாதிரி நாங்க பேச முடியாதுல்ல. நாங்க எல்லாமே கொஞ்சம் சம்பந்தம் யோசிச்சு தானே பேசணும். பேசிட்டு வைபர் ப்ரோ, இருக்கேன். நீங்க நான் என்ன சொன்னது பிரச்சனை இல்ல. சொன்னது தான் பிரச்சனை. எப்படி சொல்றோங்கிறது இருக்குல்ல ஒரு விஷயத்த. எடுத்தோடனே வைபர் உனக்கு தனுஷ் மேல வன்மம் இருக்கு, அதை ஒத்துக்கோ. இங்க நயன்தாரா சப்போர்ட் பண்ணல அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க ராயன் ரிலீஸ் ஆகும்போது என்ன பேசுனேன்னு. ரெக்கார்டிங் இருக்கு. எதுக்கு வைபர் உனக்கு இந்த வேலை? கடைசி வரைக்கும் விட்டுட்டு போ டாபிக்ல எதுவுமே வைபர். பேச மாட்டேன். வைபர் எல்லா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா கூட சம்பந்தமே இல்லாம நீ பேசிட்டு தான் ப்ரோ இருக்கீங்க. இன்னும் பேசிட்டு இருக்க. பேசுனா பதில் சொல்லுமா, டாபிக் சும்மா கார்த்திக் பேசிட்டே அப்படியே இருக்காரு. எவ்வளவோ சொல்லிட்டாரு. பேசியாச்சு. இன்னொருத்தர் வந்து ப்ரொடியூசரா யாரோ ஒருத்தர் வந்தாரு, அவரும் சொல்லிட்டாரு. பர்சனல் அட்டாக் பண்றதா இருந்தா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. சரியா? ஆக்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னார், வருண் யாரோ ஒருத்தர் சொன்னாரு. அவரே சொல்லிட்டு போயிட்டு கிளியரா சொல்லிட்டாரு ப்ரோ. இன்னும் என்ன ப்ரோ உனக்கு தெரியணும் வைபர் ப்ரோ? இல்ல ப்ரோ, அதுதான் சொல்றேன். இவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் சைட்ல இருந்து. இல்ல ஏதோ வாய்ஸ் ரெக்கார்டு எது வேணுமா ப்ரோ? இன்னொன்னு வந்து அவங்க சொன்னது எல்லாம் வந்து சரின்னு நான் சொல்லல. இவங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி பெர்சனலா வந்து சில விஷயங்கள் சொன்னதெல்லாம் அதெல்லாம் தப்புதான். அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப ஒருத்தவங்களை திட்டுறேன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து ஒரு தூண்டுதல் இருக்கணும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கணும். அது ஏமா வைபர், நீ இல்லாம யாருமே வந்து திட்டுறதுக்கெல்லாம் நாங்க கண்டுபிடிக்க எடுத்ததும் முடியுமாமா? இன்னொன்னு நீ ஒரு நிமிஷம் சும்மா இன்னொன்னு பேசாம இருமா. ஏமா நீ பேசுறதுக்கெல்லாம் நாங்க அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? திட்டுறதுக்கு ஒரு லாஜிக் இருந்தா 4 பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, 4 பேர் அப்போஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு வீடியோ வருதுன்னு எவனுக்குமே தெரியாது இது வரைக்கும். எனக்கே இப்பதான் தெரியுது. எவனுக்குமே தெரியாது, நயன்தாரக்கே தெரியாது வீடியோ வருது நெட்ஃபிளிக்ஸ்லன்னு. விக்னேஷ் சிவன் தான் இந்த வீடியோ இந்த போஸ்டே போட்டது தெரியுமா? வைபராஜ் தெரியுமா உனக்கு? சும்மா பேசிட்டு இருக்க. அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றது விக்னேஷ் சிவன் தான். அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றது விக்னேஷ் சிவன். உனக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமா? ஏய் எவன்ட்ட வேணா கேளுடா. அவங்களோட டீம் மேனேஜர், சோசியல் மீடியா மேனேஜர்ட்ட போய் கேளு போ. அவங்க அக்கௌண்ட் யூஸ் பண்றது விக்னேஷ் சிவன் தான். கல்யாணத்துக்கு யாரோ ஃப்ரெண்ட் போனாங்கன்னு சொன்னீங்க, அந்த கதையை சொல்லு முதல்ல. ஏய் நான் தான் சொல்றேன்ல, உள்ள ஒரு போன் அலோவ் பண்ணல, எதுவுமே அலோவ் பண்ணல. அது நியூஸ்லயே வந்துச்சு. ஒரு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க என்ன ப்ரோ பண்ணிக்கிட்ட?
இல்ல 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 அன்னைக்கு டிவிலே பத்திரிகை சொன்னாங்க ப்ரோ. கொடுத்தவங்க மட்டும்தான். ஒரு நிமிஷம் ஆ, பத்திரிகை கொடுத்தவங்க மட்டும்தான் அங்க போறாங்க. அவன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தாங்களா பத்திரிக்கை? ஐயோ பத்திரிகை கொடுக்கல, அதை விடு ஏன்டா ப்ரோ. பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? அப்ப டிவிலே பத்திரிகை போட்டாங்க கொடுக்காம ப்ரோ, வந்து யாருமே போவானா? அலோவ் பண்ணல யாரா நீ? போட்டோ எடுக்க விடலன்னு. உன் ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை கொடுத்தாங்க. ஏய் ஒரு காமெடி பீஸ்டா. டேய் வைபர் சொல்றத கேளு வைபர். பதில சொல்லு, எதுவுமே பதில அலோவ் பண்ணல சொல்லு. ஏதோ வைபர். போனாங்க, என் ஃப்ரெண்ட இரு துரத்தி இரு விட்டாங்கலாம் ஸ்கேன் பேசிட்டு பண்ணி அதுக்கு பதில் உள்ள சொல்லு. அனுப்பிச்சாங்க. சொல்றத கேளு. ஒரு வீடியோ எடுக்க உள்ள ஒரு போட்டோ போடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டாங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி தனுஷ் கிட்ட இந்த மாதிரி வீடியோ கேக்குறாங்க? பிடிஎஸ் வீடியோ ஏதாச்சும் நியாயம் இருக்கா? ஏதாச்சும் 1% சொல்லு. உங்க வெட்டிங் வீடியோவே நீங்க வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ண வேண்டியதானே ஃபேன்ஸுக்கு ஃப்ரீயா? நீங்க 50 கோடிக்கு வித்துட்டு தனுஷ் வந்து காசு கேட்க கூடாதுன்னா எப்படி? காசு கேட்க ஒரு நிமிஷங்க. காசு இதுல பிரச்சனை இல்ல. நீங்க மறுபடியும் காசு கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்ப கொடுக்க வேண்டியதுதானே? கொடுக்க வேண்டியதா ப்ரோ? 10 கோடி எதுக்கு அப்புறம் அதுதான் தெரியல. அது நீங்க தனுஷ் பாருங்க. இந்த விஷயத்துல தனுஷ் வந்து ஒரு நிமிஷம், அந்த விஷயத்துல தனுஷ் பதில் சொன்னாலும் அவருக்கு தான் அசிங்கம். ஏன்னு கேக்குறீங்கன்னா, நான் இதனாலதான் இந்த காரணத்தாலதான் கொடுக்கலன்னு சொன்னா அசிங்கம் தான். நீ இந்த என்ன மாதிரி பேசலாம், பதில் தனுஷ் சொல்லக்கூடாது. அடிக்கிறீங்க. நீங்க என்ன ப்ரோ தனுஷ்லாம் தனுஷ்லாம் வேலை இருக்கு. அவர்லாம் வந்து ஒரு படத்தை ப்ரமோஷன் பண்றாரு. நயன்தாரா ப்ரொடியூசர்லாம் வந்து வெளில பேசுனாங்கன்னா அழுவாங்கயா, பாவம். ஒன்னும் பண்ண மாட்டாங்க. இவங்க கல்யாண வீடியோ வித்துக்கிட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி. அறிக்கையில நான் இந்த காரணத்தாலதான் கொடுக்கல அப்படின்னு அவரால என்ன சொல்ல முடியும்? இந்த காரணத்தாலதான் நான் கொடுக்கலன்னு என்ன சொல்ல முடியும் நினைக்கிறீங்க? அப்படி சொன்னா மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு அவருக்கும் தெரியும். ப்ரமோஷனா ப்ரோ? உண்மையிலே நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா ப்ரோ? வைபர் ப்ரோ இல்லம்மா, இது தக் லைஃப் ப்ரமோஷன். சிம்புக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது தனுஷ்க்கு அகைன்ஸ்டா இருந்தா சிம்புக்கு அப்படியே எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு கதை மயிறு. விஜய் கிட்ட போன மாதிரியே அப்படி அடுத்த சிம்புட்ட வராங்க. வேற ஒண்ணும் இல்ல. சிம்பு ஃபேன்ஸே தனுஷ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ப்ரோ? இல்ல ஓகே, தட் இஸ் ஓகேமா. இவனோட வேலை தான். இவன் அப்படியே தான் சுத்திட்டு இருப்பான். கமலஹாசன் சொன்னா எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். உளறிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு. ஆமா, கமலஹாசன் சொன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இவனுக்கு இதே வேலைதான். அவர் அப்பயே தனுஷ்லாம் ரியாக்ட் நயன்தாரா கல்யாணத்துல செக்யூரிட்டி எவ்வளவு இருந்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் போஸ்டும் போட்டிருக்காரு. அதை போய் பாரு ப்ரோ. கார்த்திக் வரும்போதே போட்டிருக்காரு ப்ரோ போஸ்ட். அதை இன்னும் நீ பாக்கலையா ப்ரோ? பாத்துருக்கேன் ப்ரோ. அதுதான் சொல்றேன். இங்க எல்லாருமே வந்து நீங்க ஒரே கருத்து சொல்றீங்க. ஒரே கருத்து அப்படிலாம் கிடையாது வைபர். ஓகேவா? நான் தான் சொல்றேன், 2 சைட்லயுமே பிரச்சனை இருந்திருக்கும் அந்த படம் நடக்கும் போது. ரெண்டு பேரும் தான் அந்த வீடியோக்கு டாக்குமெண்ட்ரிக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல அது தேவை. ஓகே, அப்ப அவங்க தான் அந்த விஷயத்தை கேட்டிருக்கணும். அப்போ அவங்க கேட்காம அவங்க ஈகோ பார்த்து நின்றுட்டு இப்ப அவர் மேல குறை சொல்றதை யார் ஏத்துக்குவாங்க? அவர் பெருந்தன்மையா இருக்கணும். அவர் ஒண்ணு அப்படியே விட்டு போயிருக்கலாம். அது ஓகேங்க. அவர் வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. ஓகே, அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுத்து நீங்க அடுத்த வேலையை பார்த்துருக்கலாம். ஆனா அதை வச்சு பப்ளிசிட்டி பண்ணும்போது தான் இங்க பிரச்சனை வந்துச்சு. ஸோ அது கிடையாது ப்ரோ, பப்ளிசிட்டி இல்ல ப்ரோ. அதுதான் நான் சொல்றேன். அவங்க அந்த மாதிரி பண்ணவே, அது ட்ரைலர் விட்டதுக்கு அப்புறம் ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தா யாருமே அந்த கோவத்துல பேசுறதுதான் ப்ரோ. நான் கேக்குறது நேற்று வந்துச்சா? நோட்டீஸ் நேற்று வந்துச்சா? நேத்து டேட் இல்ல, விக்னேஷ் சிவன் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காப்ல. அது இப்ப ட்ரைலருக்கு அப்புறம் வந்ததுதான். ஓகே, ட்ரைலர் எப்போ வந்துச்சு? ஒரு 15-20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த ட்ரெய்லர்லாம் யாரு ப்ரோ பார்த்தா? எவனுக்குமே தெரியாது ப்ரோ. ஏன் ப்ரோ காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல கார்த்திக் ப்ரோ, நான் என்னன்னா, இப்ப இவரு பதில் சொல்லலனாலும் வந்து அவங்க சொல்றது வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். பதில் சொன்னாருன்னா, நான் இந்த காரணத்தாலதான் கொடுக்கல, ஒண்ணு பணம் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, இல்ல என்கிட்ட டைரக்டா கேட்கல, இந்த மாதிரி அவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? என்ன சொன்னாலுமே அவருக்கு தான் வந்து இது ஒரு மாதிரி போகும். நான் அப்படி நினைக்கிறேன். அவர்கிட்ட எல்லாம் ஒன்னும் போகாது, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் போகாது. அவர்கிட்ட அப்ரோச் பண்ணவே இல்லை, அவருக்கு தெரியாது, அவ்வளவுதான் அப்படின்னு போறேன், அவ்வளவுதான். ஏன் ப்ரோ இந்த கேஸ் ஒரு 1.5 வருஷமும் நடக்குதா, 2 வருஷமும் நடக்குதா? என்ன கேஸ்? இந்த நயன்தாரா இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல போடுற கேஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அவங்க இப்பதான் அது டெலிகாஸ்டே பண்றாங்க. அதான் உண்மை.
இல்ல ப்ரோ, இந்த இது டெலிகாஸ்ட் அலோவ் பண்ணாம இருக்கறதுக்கு ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? அப்படிலாம் இது இந்த மாதிரி தெரியல எனக்கு. அப்படிலாம் இருக்கான்னு அப்படிலாம் இல்லையே. இருக்கு ப்ரோ. என்ஓசி அவங்க தரல, அதனாலதான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் 2 வருஷம் டிலே ஆகுமா? அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா போய் ப்ரோ. ஆமா ப்ரோ, அப்ப லைவா போடுற லெவல்ல இருந்து பேசிட்டு இருந்தாங்க ப்ரோ. என்ஓசினாலதான் அது வந்து இதாச்சு. ப்ரோ ஒரு 3 செகண்ட் கிளிப் 10 செகண்ட் கிளிப்புக்காக 2 வருஷம் வெயிட் பண்றாங்கன்னு வாய்ப்பே சொல்றதெல்லாம் கிடையாது. பச்சை ப்ரோ பொய் ப்ரோ ப்ரோ. அது பச்சை இல்ல பொய். ப்ரோ, அது 3 செகண்ட் கிளிப்பு 10 செகண்ட் கிளிப்புன்னு வெளியே வந்த நியூஸ். மெயின் விஷயமே அங்க இருக்கும், அவ்வளவுதான். அதுக்காக அதெல்லாம் தான் அவங்க கிடையவே இவ்வளவு நாள் கிடையாது. வெயிட் அதெல்லாம் பண்ணுவாங்க. கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மா இல்ல ப்ரோ, சரி ப்ரோ, நான் ஜென்ரலா கேக்குறேன். நயன்தாரா விக்னேஸ்வரன் கல்யாணம் ஆகி 1 வருஷம் குழந்தை பிறந்து இவ்வளவு நேரம் ஆச்சு இல்லையா? எதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் வந்து அது புக் பண்ணிட்டு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணும்? அது அவன்கிட்ட தான் கேட்கணும். விஷயம் அவ்வளவுதான். ஒரு விஷயத்த டீல் பண்ணி இது பண்ணிட்டாங்க, என்ஓசிக்காக வெயிட் பண்ணாங்க. ஏங்க பச்சை இதுதாங்க பொய் அப்படிதான் ப்ரோ. அதுக்குதான் அந்த வெளியே சொல்றாங்க, அவ்வளவுதான். ஐயோ அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நெட்ஃபிளிக்ஸ் எப்பயுமே அப்படிதாங்க. லேட்டா தாங்க ஒரு படத்தை ஒரு படத்தை வாங்கினா கூட அவங்க லேட்டா தான் சைன் பண்ணி எல்லாம் டேரக்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான். இந்த ஒரு யூனிவர்சிட்டியாக தான் 2 வருஷம் வெயிட் பண்ணாங்களாமா? இல்லை யாரும் சொன்னோம் அவங்களா? நாட் இல்ல ஃபார் இல்ல இந்த கார்த்தி நாட் ப்ரோ, ஃபார் த அந்த சீனுங்க. பாட்டு இருக்குல்ல, இல்ல விக்னேஷ் சிவன் எழுதின பாட்டுலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இவர் கொடுக்கலன்ன உடனே அதெல்லாம் தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு தான் சாதாரணமா இந்த 3 செகண்ட் மட்டும் இதை சேர்த்துக்கிட்டு இப்ப வெளியிடலாம்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இல்ல அப்ப இல்ல அதுக்கும் முட்டுக்கட்டை போட்டிருக்காரு தனுஷ். அது பண்ணக்கூடாது, எனக்கு 10 கோடி கொடுக்கணும்னு. இப்படிதான் பிரச்சனை. இல்ல இல்ல ஏங்க வைபர் கமலஹாசன் போய் பக்கத்து வீட்டுல பாடினா அந்த படமே ஓடுனது அதுக்காகன்னு பேசுறீங்க. வலைபேச்சில சொல்லியிருந்தாங்க இதை பத்தி. ஒருத்தன் ப்ரொடியூசர் எடுத்திருக்கான், பேச மாட்டானா? கிளாஸ பிரீச் பண்ணாங்க, அதனால அவங்க டிலே பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லியிருந்தாங்க போன வருஷம். இதுக்காக எல்லாம் கிளிப்பிங்ஸ்க்காக எல்லாம் டிலே ஆகல. இல்ல இல்ல உண்மை என்னன்னா, அந்த பாட்டு வந்து விக்னேஷ் சிவன் எழுதின வரிகள்லாம் வந்து அவங்க அதுதான் சொல்லியிருக்காங்களே, அவங்க அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க. ஏங்க அந்த பாட்டெல்லாம் விக்னேஸ்வரன் எழுதுனதுக்கு காசு கொடுத்தாச்சு இல்லையா? ஒரு நிமிஷங்க. அந்த அந்த ஏங்க பாட்டெல்லாம் காசு பயன்படுத்த கொடுத்தாச்சா முடியாது. என்னால இல்லையா? என்னால காசு பேச கொடுத்துட்டா வேலை விடு. நீ முடிஞ்சுல. பாட்டுக்கு பேசிட்டு இருக்காது, ஏதாவது காசு சொல்ற போற கொடுத்துட்டா கம்முனு இரு. வேலை முடிஞ்சது இல்ல. காசு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு இல்ல. பேச விட்டுட்டு அப்புறம் பதில் சொல்லு. இல்ல 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 உளறிட்டு இல்ல இல்ல இருக்காத. இல்ல உன்னையெல்லாம் பேச விடக்கூடாது. உங்ககிட்ட வந்து இதுதான் கேட்கணும். காசு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு இல்ல. நான் எதை இப்போ பத்தி சொல்றேன், நீ எதுக்கு வைபர், பதில் சொல்ற? இப்போ அந்த பாட்டை வச்சு ஏங்க நீ நெட்ஃபிளிக்ஸ்ல வைரமுத்துவே ஒரு காசு தானே பாட்டு எழுதி வித்துருக்கீங்க கொடுத்தா வைபர். காசு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு இல்ல. இப்போ அந்த இப்போ பாட்டை உங்களுக்கு வச்சு ஒரு நிமிஷங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இது வித்துருக்கீங்க. பணம். ஏங்க இது பணம் ஏங்க, இப்ப தனுஷ் கிட்ட இல்லாத பணமா, இல்ல நயன்தாரா அப்ப குடும்பத்துல அப்ப இல்லாத பணமா? அப்ப யூடியூப்ல ரிலீஸ் ஒரு பண்ணுங்க. நிமிஷம் ஏங்க ஒரு பணம் நிமிஷம் பணம்ங்கிறீங்க? இப்ப ஒரு இப்ப நிமிஷம் ஃபுல்லா நயன்தாரா இல்லாத பேச பணமாங்க. விடுயா. யூடியூப் ரிலீஸ் பண்ணுங்க, ஃபேன்ஸ் பாத்துக்குவாங்க. எதுக்கு அதுதான் 50 சொல்றேன். கோடிக்கு வித்தீங்க? இப்போ நயன்தாரா தான் பணமா நீ தானே சொன்ன? இப்போ யூடியூப் ரிலீஸ் பண்ணு. உனக்கு புரியுதா என்ன இல்லையா? பெரிய என்ன குவீன் எலிசபெத் கல்யாணமா? ஓடாடி. அவங்களோட கல்யாணத்தை ஒரு ஆவணமா முயற்சி ஆமா, பண்ணிருக்காங்க, அப்படியே அவ்வளவுதான். பெரிய பெரிய குவீன் ஏங்க, எலிசபெத் பாத்துருவாங்க, அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்க கல்யாணத்தை. ஓடாடி. விளம்பரம் வைபர் டேய் நீ இல்ல இல்ல தனுஷ் பேரை தனுஷ் அப்படி வச்சுக்கிட்டு இல்ல இல்ல பப்ளிசிட்டி தனுஷ் தேடிட்டு அப்படி இருக்கீங்க. பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தான் மத்தவங்களை பெர்சனலா அட்டாக் பண்ணிட்டு இல்ல இருக்க. இல்ல பெரிய தனுஷ் பேரை யோக்கிய மாதிரி வந்து வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்க. பர்சனல் அட்டாக் பண்ணுவீங்க, நாங்க சும்மா இருக்கணுமா? இல்ல புரியல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப? நீ மத்தவங்களுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுதான்டா சொல்றேன். தனுஷை நீங்க பர்சனல் அட்டாக் பண்றீங்கன்னா ஏய் நீ பண்ணதான் என்ன செய்வாங்க பண்ணிட்டு ஃபேன்ஸ். இருக்க இப்ப? நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப அடுத்தவங்களுக்கு? ஏய் பதில் கேட்கணும், கேக்குதா இல்லையா? காது கேக்குமா? மரியாதையே பேசு முதல்ல, அப்புறம் வந்து காது கேள்வி கேக்குமா? கேட்கறாங்க. காது கேக்குமா உனக்கு? தனுஷை ஏன் பர்சனல் ஏன் அட்டாக் பண்ணா ஃபேன்ஸ் கார்த்தி பண்ணதான் ப்ரோ, செய்வாங்க. கார்த்தி ப்ரோ, சிம்பிள். ஏற்கனவே கங்குவாவை பார்த்தோம்னு காது வலிக்குதியா? ஏன் அதை கார்த்தி ப்ரோ, பேசுங்க. கமலுக்கெல்லாம் இந்த ஒரு டைம் கிடைச்சா இந்த 4 கல்யாணம் பண்ணியிருப்பான். எவ்வளவு கோடி கிடைச்சிருக்கும். உன் வயசு என்ன ஆகுது, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? யோ, நீ கமல் வயசை பேசிய என் வயசு எதுக்கே பேசுற? 50 60 லூசு. வயசு இருக்கும், நானா அப்படி நானா 20 வயசு 4 கல்யாணம் பசங்கள்ட்ட வந்து பண்றேங்கிறேன். கேவலப்பட்டுட்டு இருக்கே, உனக்கு அசிங்கமா இல்ல இல்ல இல்ல, உனக்கு? நானா 4 கல்யாணம் பண்றேன்னு கமலை பத்தி உன் தானே மூஞ்சிக்கு பேசுனேன். 4 வராது. அப்புறம் உன் மூஞ்சிக்கு மட்டும் உனக்கு கல்யாணமே ஆகலையில, மூடிட்டு உட்காரு. பேரம் பேத்தியே வந்துட்டாங்க, வந்து தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்க 4 5ன்னு. ப்ரோ வைப்ரோ கணக்கு தொடங்கி ப்ரோ. ஃபேன் பாயா மாறினாலும் அறிவு இருக்காது போல இருக்கு. எல்லாம் இப்படிதான்.
கேக்குதா? கேக்குதா இல்லையா? ஹலோ, கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ? ப்ரோ கேக்குதான்னு கேட்கறது மட்டும் தான் கேக்குது. கேக்குது, சொல்லுங்க. யாரோ கத்துறாங்க. சாரி. ஒர்க் ஆகவே இல்லை ஸ்பீக்கர். ஹலோ, கார்த்தினா நீங்க பேசுறது மட்டும் தான் கேக்குது. வேற யாரும் பேசுறாங்களா இல்லையா? கார்த்தி ப்ரோ, அது தனஞ்சயன் சார் இது ஸ்டுடியோ கிரீன் குவிட் பண்ணிட்டாரு நியூஸ் வந்தது உண்மையா? இது ப்ரோ தனுஜன் அவரா? அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன். 7 ஸ்கிரீன் ஜாயின் பண்ணிட்டாருன்னு நியூஸ் வந்தது. அது அதை பத்தி சொல்லுங்க. 7 ஸ்கிரீன்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது, அது ஃபேக். 7 ஸ்கிரீன்ல யாரையும் ஜாயின் பண்ண முடியாது. அங்கதான் உண்மையான இருக்காரு அவரு. அவரே இல்லை வேலையை பார்த்துருவாரு. ஒன்றும் வேலை இருக்காது மற்றவங்களுக்குலாம். நிஜமாலே விட்டாரா கார்த்தி வேலை அவரு கிரீன் ஸ்டுடியோஸ்ல? 7 ஸ்கிரீன்ல அவரே இல்லை வேலையை பார்த்துருவாரு ப்ரோ மோஸ்ட்லி. அதனால இல்ல இவர் தனஞ்சய் வேலை விட்டாரா நிஜமாலே? அது கரெக்டாக எனக்கு தெரியாதுங்க, அப்படிதான் கேள்விப்பட்டேன். அவரு பயோல கூட மாறிட்டாரு போல இருக்கே ட்விட்டர்ல. ஸோ இது எப்படி அவரா வெளில போனதா இல்ல அந்த சைட்ல இருந்து இருக்கீங்க? என்னது? இல்ல அது அவரா quit அவங்க பண்ணதா அவங்க இல்ல? சைட்ல இருந்து எதுனா ஆச்சா இல்ல இவரே விட்டாரான்னு கேக்குறாரு ப்ரோ. ஆனா முன்னாடியில இருந்தே அவர் தங்கெல்லாம் ரிலீஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிலீவ் ஆயிருப்பாரு. அது என்ன கார்த்தி அது அந்த கங்குவா அது சவுண்ட் இது இன்னும் கூட சரி பண்ணாம இருக்கிறானுங்க. இன்னைக்கு சாயங்காலம் கூட போய் பார்த்துட்டு வந்தா அதே ப்ராப்ளம் தான் ஆகுது. அது கியூப் மூலியமா சரி பண்ண முடியாதா கார்த்தி? அது ஓகேங்க, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ நான் இதுக்கப்புறம் பண்ணி வயசுக்கு வந்தேன் என்ன வரலன்னா என்ன, அந்த மாதிரி தான். இல்ல அது ட்வீட் போட்டிருந்தாங்களே சரி பண்றேன்னு. இல்ல அந்த மாதிரி இருக்குது ஆகுமா ஃபர்ஸ்ட் ஆல் அது மாதிரி கியூப்ல சரி பண்றதுக்கு? அது பண்ணலாம் பண்ண வால்யூம் முடியும், பண்ண முடியாம இல்லை. பட் இவ்வளோ நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் அது வேஸ்ட் தான். பண்ணியோட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. செம்ம டிசப்பாயிண்டட் கார்த்தி படம் பார்த்துட்டு. கார்த்தி ப்ரோ, 1000 crores கிராஸ் பண்ணோமா? இது என்ன எஸ்டிமேட் கலெக்ஷனா இருக்கும் டோட்டலா? யாருங்க அது இவ்வளவு வன்மத்தை கேக்குறீங்க? ஐயோ, ரியலா கேக்குறேன். எது எப்படிங்க கிராஸ் பண்ண என்னங்க நீங்க? இல்லைங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். அட்லீஸ்ட் பிரேக் ஈவனா பண்ணுமா? பிரேக் ஈவனா பண்ணுமா ப்ரோ? வாய்ப்பு இல்லை ப்ரோ, வாய்ப்பு கம்மி தான். கார்த்தி, நான் வைரத்தீரங்கள்னு சொல்லி ஒரு கன்னட படம் சிவன் ஓடுது, அது நல்லா இருக்குன்னாங்க. ஆனா சென்னையில பார்த்து எங்கேயுமே ஷோ இல்லை. ஏதாவது வாய்ப்பு இருக்கா இங்க ஏதாவது இருக்கு?
சென்னையில் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் வரும்னு நினைக்கிறேன். 1 வீக் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்ல கார்த்தி, இந்த கேள்வி நான் நிஜமாலே தெரியாம தான் கேக்குறேன். ஒரு டைரக்டர் விட்டு ஒரு படத்தை வந்து ஃபைனல் அவுட்புட் வேற யாருன்னா பாக்குறாங்களா கார்த்தி, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால? ஃபுல்லா ஃபைனல் அவுட்புட்டா? ஃபைனல் அவுட்புட் புரியல. அதாவது இப்ப நம்ம பாக்குறோமே, இப்ப நம்ம தியேட்டர்ல பாக்குற பிரிண்ட் வந்து அந்த ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து யாராவது பாக்குறாங்களா அந்த ஃபைனல் பிரிண்ட? பார்ப்பாங்க எல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்க அவுட்புட் இதெல்லாம் கொடுத்தாக்கா ஒன்றும் இது டூ லேட்டுன்றீங்களா சரி பண்றதுக்கு? அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இந்த யாருன்னா எதுனா சொன்னா கூட அதை மாத்த முடியாத லெவலுக்கு போயிடுமா அது பாக்குறதுக்கு முன்னாலன்னு கேக்குறேன். படத்துல வந்து டைரக்டர் யாருக்குமே காட்ட மாட்டாங்க. ஒரு சில டைரக்டர்லாம் வந்து பெரிய உலக ஜீனியஸ் மாதிரி யாருக்கும் காட்டக்கூடாது அந்த மாதிரி மூடி வச்சுக்குவாங்க. இது தங்கோவை யாரும் பார்த்தாங்களா ரிலீஸ்க்கு முன்னாடி? அவரு இல்ல, எனக்கு நிஜமாலே அந்த கேள்விதான் வந்துச்சு கார்த்தி. ஏன்னா ஒரு இவ்வளவு பட்ஜெட் போட்டு யாரும் எடுக்கிறாங்க, யாரும் பார்க்கல. ஒரு ஒப்பீனியன் ஒரு சஜஷன் எதுனா எடுத்து இந்த மாதிரி கரெக்டா இருக்குமா இல்ல அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே இல்லையா ஃபிலிம் எடுக்கிறதுல? அதெல்லாம் இருக்கே, நிறைய இருக்கு. நிறைய படங்களுக்கு அந்த மாதிரி பண்றாங்க, ஒரு சில படம்லாம் அந்த மாதிரி பண்றது இல்லை. கரெக்ட். அந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படத்துக்குலாம் அந்த மாதிரி பார்த்துட்டு ரிலீஸ் பண்றது நல்லது தானே. கேஸ்டிங்குள்ளேயே என்ன விதம் கேட்டு மோஸ்ட்லி டேரக்டர் அப்ரோச். டேரக்டர் வந்து என்ன பண்றாங்களோ, ப்ரொடியூசர் என்ன பண்றாங்களோ அதை பொறுத்திருக்கு. ஸ்டார்டிங் 20 minutes எல்லாம் பார்த்துட்டு நிஜமாலே ஒரு மாதிரி டவுன் ஆகி போச்சு கார்த்தி. 2.5 வருஷம் சும்மா ஃபயர் விட்டுட்டு ஸ்டார்டிங் 20 minutes அந்த 20 minutes ஆகுது காது வலி இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் காது வலிக்க ஆரம்பிச்சு. இல்ல கார்த்தி, நான் பார்த்த தியேட்டர்ல அது என்னன்னு தெரியல, அவனுக்கு சவுண்ட் சிஸ்டம் சரி இருக்கலையா இல்லை என்னன்னு தெரியல. பட் சவுண்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு சவுண்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல. பட் இன்னைக்கு மறுபடியும் ஃபேமிலி கூட்டம் போயிருந்தேன் வேற தியேட்டருக்கு. அப்போதான் தெரிஞ்சிச்சு எல்லாரும் சொல்ற மாதிரி காது கிளியா வரும் கத்தின்னு தான் இருந்தாங்க செகண்ட் ஹாஃப்ல. இது சவுண்ட் இன்ஜினியரோட பிரச்சனை தானே கரெக்டோ இல்ல டிஎஸ்பி சைடு அந்த மாதிரியா? எல்லார பக்கமும் தாங்க, டிஎஸ்பி சைடு தான், சவுண்டும் தான். இந்த சினிமான்னு ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க பண்ற எல்லா படமும் மிக்சிங் சூப்பரா இருக்கும். இல்லைங்க, அது சவுண்டுன்றாங்க ஜாஸ்தி பேரு. பட் நான் வந்து ஒரு சவுண்டுன்னு சொல்ல மாட்டாங்க. படத்துலயே ப்ராப்ளம் இருக்குதுங்க. கஷ்டப்பட்டா வண்டி போதாதுங்க, கொஞ்சம் மூளையும் யூஸ் பண்ணுங்க. வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல ஓகே ப்ரோ, பாய், முடிச்சுக்கலாமா? நாளைக்கு பார்ப்போம். ஓகே கார்த்தி, பாய்ண்ணா.